ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. சந்தோஷம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இப்பொழுது வாசிக்கு கேட்ட அந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நடு ராத்திரியில கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவரை நீங்க கிருபை செய்தபடியால் ஸ்தோத்திரம். இப்பொழுது வாசிக்க கேட்ட ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களுடைய வசனத்தின் மூலமாய் ஒவ்வொரு இதயத்திலும் நீங்க பேசுங்க. உங்களுடைய வார்த்தைகள் உள் பிரவேசிக்கட்டும். அப்பா நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வேளையிலும் கூட நாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையோடு நாம் தேவ சமூகத்துல நாம் காணப்படுகிறோம். தூக்கமா வருதுன்னு சொல்றவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அப்ப விழிப்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு உண்மையான ஒரு தாழ்மையை இந்த கடைசி நாட்கள்ல அவர் பார்க்கிறார். ஒரு ஊழியத்திலும் கூட சரி, ஒரு தாழ்மையை ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு குடும்பத்திலும் கூட ஒரு தாழ்மையை பார்க்கிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யார் உயர்த்துவார்? நம்முடைய கர்த்தர். ஆகவே ஒரு குடும்பத்திலும் சரி, ஒரு ஊழியத்திலும் சரி, இந்த தாழ்மை ஆண்டவர் பார்க்கிறார். தாழ்மைனா என்ன? எப்படி தாழ்மைப்படுவது சொல்லுங்க பாப்போம், தெரிஞ்சவங்க. சொல்லுங்க, எப்படி தாழ்மைப்படுறது? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்ப கர்த்தருக்கு முன்பாக எப்படிதான் நம்ம தாழ்மைப்படணுமா? நமக்கு செல்வம், ஐஸ்வர்யம், சகலம் இருக்கலாம் பாருங்க. ஆனா நம்ம ஒன்றும் இல்லாமையே தேவனிடத்தில் கொண்டு போகணும். அதுதான் மெய்யான ஒரு தாழ்மை. எல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் கர்த்தர் தந்தது. ஆகவே நாம் பெருமையாக்கணும் கர்த்தரிடம். ஆண்டவரே, என்னில் ஒன்றும் இல்லப்பா, நீங்க எனக்கு இருக்கிற ஞானம், அறிவு, சகலமும் நீங்க கொடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நீங்க தந்தது, நான் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு நம்ம வெறுமையாக்கணும். கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யணுமா? வெறுமையாக்கணும். ஒரு உண்மையான தாழ்மை என்பது நம்ம ஒன்றும் இல்லாமையே தேவனிடத்தில் கொண்டு போவதை ஒரு மெய்யான தாழ்மையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவருக்கு என்ன செய்யறாரா? எதிர்த்து நிற்கிறார். எனக்கு பெருமை அதிகமா இருக்குன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இல்ல
ஏன் அப்படின்னா விழிப்புள்ளவர்களா இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக நான் தாழ்மையாக இருக்கிறேன் சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி 3 ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அது பெருமை ஒருபோது என்ன செஞ்சிருக்கூடாது, சிந்தையில கூட வரக்கூடாதான். பாருங்க, இப்ப பிசாசு பாருங்க வந்து பாக்குறோம், அவன் பெருமையினாலதான் வந்து ஆண்டவர் பாதாளத்தை தள்ளி விட்டார். அவன் சிந்தையில தான் நினைச்சான். பாருங்க, அப்ப கர்த்தர் பெருமையுள்ளவருக்கு என்னதான் செய்யறாராம், எதிர்த்து நிற்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். தாழ்மையுள்ளவருக்கும் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த கால வேளையில் கூட புது புது கிருபையினால ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் புது புது கிருபையினால கர்த்தர் நிறைத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன். தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவதுதான் கிருபை. கிருபை என்பது வந்து இரக்கம், தயவு. தயவு பாருங்க, அந்த ஒரு தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவது அவருடைய கிருபை. ஆகவே இந்த கால வேளையிலும் கூட புது புது கிருபையினால கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் நிறைத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு எது எதுல பெருமை வரும் சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு தூக்கம் வராது. எது எதுல வந்து பெருமை வரும் ஒரு மனிதனுக்கு? பதவி. சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க எல்லாருமே. பாருங்க எத்தனை இருக்கு பாருங்களேன். வேற எல்லாத்திலும் பெருமை. பாருங்க, நம்ம ஒருபோதும் பெருமை வந்துடவே கூடாது. பாருங்க, எது எதுல வந்து நீங்க தெரிஞ்சது நீங்க சொன்னாதான் தெரியும். பாருங்க, ஐஸ்வர்யம் ஒரு மனிதனுக்கு பெருகும் போது பெருமை வருது ஒரு மனிதனுக்கு. நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்த பதவி கிடைக்கும் போதும் கூட பெருமை வருது. பாருங்க, தன் படிப்பு டிகிரி 2-3 டிகிரி வாங்கிட்டா ஒரு மாதிரி கண்ணே வந்து முகமே ஒரு பக்கம் சுழிச்சிரும். பாருங்க, அவ்வளவு பெருமை. ஒவ்வொன்றும் பார்க்கிறோம். நல்ல ஒரு பாட்டு படித்தாலும் கூட அதுல தன்னை அறியாம பெருமை வந்துடும். நல்லா கவனிக்கணும். மற்ற எதுவும் ஆண்டவர் மன்னிப்பார். ஒரு பெருமைக்கு மட்டும் ஆண்டவர் என்னதான் செய்யறாராம், எதிர்த்து நிற்கிறார். நம்ம தேவனுடைய பிள்ளைய ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஜீவனத்தின் பெருமை என்று வேதத்துல நாம் பார்க்கிறோம். இந்த பெருமை இன்னொன்னு ஆவிக்குரிய பகுதியிலும் கூட பெருமையை பற்றி நாம் பார்க்கிறோம். இப்ப சொல்லப்பட்டதெல்லாம் வேதத்துல இருக்கு. ஆனா வந்து நம்ம வாசிக்க நேரம் இல்ல. நம்ம பார்க்கிறோம் ஆவிக்குரிய பெருமை. பாருங்க, நல்ல ஒரு பாட்டு படித்தா போதும், நான் நல்லா படிக்கிறேன், அவளுக்குள்ளே ஒரு பெருமை என்ன செய்யுது, அது ஆண்டவர் கொடுத்த கிருபை. அதுல தன்னறியாம ஒரு பெருமை வரும் ஆவிக்குரிய பகுதியில. நல்ல பிரசங்கம் பண்ணாலும் பாருங்களேன், வந்து அதனாலதான் நம்ம இடையில என்ன சொல்றோம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவர் உமக்கு மகிமை உண்டாகட்டும். இடையில சொல்ல வார்த்தை அது நம்ம அறியாம சுயம் வெளிப்பட்டுதான். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வந்துட்டு அந்த நல்ல பிரசங்கம் பண்ணா தன்னை அறியாம என்னதான் வந்துருது, பெருமை வந்துரும். ஆவிக்குரிய பகுதியில தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி நல்ல ஜெபம் பண்ணா போதும், உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டாருங்க, அப்படியே எனக்கு விடுதலை தந்துட்டாரு ஒருத்தர் சொல்லிட்டா போதும், பெருமை அப்பா பயங்கரமா யாரும் பிடிக்க முடியாது அவங்கள. அப்ப இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு நல்ல ஒரு ஜெபம் பண்ணிட்டாலும் பெருமை வந்துடும். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மள ஒரு கருவிதான், டேப்பை போட்டா பாடுது, ஆஃப் பண்ணா ஆஃப் ஆகுது, அது மாதிரி நம்ம நினைத்து கொள்ளணும். நம்ம ஒரு கருவியாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். பாருங்க, ஆவிக்குரிய ஜீவியத்தை அதுதான். அதே மாதிரி எல்லாருக்கும் முன்பாக வந்து நாம் கனம் பண்ண வேண்டும் என்று தன்னை உயர்வா பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஊழியர்களும் சரி விசுவாசிகளும் சரி. வந்துட்டு நாம ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, அவர் நேத்து வந்தவன், என்னையதான் கனம் பண்ணணும், அது ஒரு பெருமை. பாருங்க, அப்படிலாம் பெருமை இருக்குமானால் ஆண்டவர் எதிர்த்து நிற்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதை நம்ம பார்க்கிறோம். நம்ம இந்த கடைசி நாட்கள் பெருமை ஒருபோதும் நம்ம இருக்கக்கூடாது. குடும்பத்திலும் சரி, ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களிலும் ஊழியர்களும் சரி, எத்தனோ ஊழியர்கள் பெருமை வந்து கஞ்சிக்கே இல்லாம நோட்டு போட்டு வாங்குறாங்க. நான் கண்ணால அநேக ஊழியர்கள் நான் பார்த்திருக்கேன். நல்லா ஆவிக்குரிய சர்ச்சில் இருந்து தன்னை பிரதிஷ்டை பண்ணி பாருங்க, போயிட்டு ஊழியத்தை விட்டு வெளியில வந்து விவாகம் பண்ணி கல்யாணம் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த இருந்த மேன்மை கிடையாது.
அப்ப பாருங்க, அவங்க என்னன்னு பார்க்கும்போது பெருமை. இந்த பெருமையினாலதான் ஊழியர்களும் சரி, அநேக இந்த ஊழியர்கள் அந்த கடைசி நாட்கள் பிசாசு விழ தள்ளுகிறான். ஆகவே இந்த பெருமைக்கு மட்டும் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, நம்ம இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய பகுதியும் கூட இந்த பெருமை பாராட்டினால் பெருமை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எதையும் குறித்து நாம் பெருமை பாராட்டக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படணும். ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லப்பா, அன்றைக்கு எல்லாம் நீங்க தந்தது, நான் ஒன்றுமில்லைன்னு தன்னை வெறுமையாக்குவதே அது ஒரு மெய்யான தாழ்மையாகவே இருக்கிறது என் ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 17-18 இந்த வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 17-18. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல. கர்த்தரால் புகழப்படுகிறவனோ உத்தமன் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப மேன்மை பாராட்டுகிற யாரை குறித்து தான் மேன்மை பாராட்டணுமா? கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டணும். அநேகர் ஊழியர்களை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. ஏதாவது நல்ல வார்த்தை சொன்னா அது ஒரு பெருமை. பாருங்க, ஆண்டவர் ஒருபோது எதிர்த்து நிற்பார் இந்த பெருமைக்கு. விசுவாசிகளும் அதுதான், மற்றவர்களை பற்றி பெருமை பாராட்டுவாங்க. அவங்க விழுகிறதுக்கு காரணமே நம்ம தான். அவங்கள பெரும்பாலும் 4 பேருக்கு முன்பாக உயர்த்தி பேசவே கூடாது. தேவனுடைய நாமத்தை குறித்து தான் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல. தன்னைத்தானே புகழ்கிறவன். ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரு ராஜா இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆசை, தன்னை புகழணும் ஒரு ஆசை. ஆகவே அவனுக்கு 10 பொற்காசை தாரேன். யாரு? ஒரு பிச்சைக்காரன வீட்டுல போறவன என்னை நல்ல புகழ்ந்து பேசு சொல்லிட்டு 10 பொற்காசை கொடுத்தாராம். நான் இதுக்கெல்லாம் நான் பேச மாட்டேன். என்னப்பா 10 பொற்காசு பிச்சைக்காரன் உனக்கு கொடுத்தா நீ புகழ மாட்டியா? 20, 30, 50 பொற்காசு சொன்ன உடனே அவன் பாருங்களேன் அவனும் எந்த அளவுக்கு கறக்கணுமோ பொறுமையா இருக்கிறான். 50 பொற்காசு கொடுத்த உடனே ராஜாட்ட இருக்கிறது பூரா அந்த பிச்சைக்காரனை கொடுத்துட்டான் புகழ்ந்து பேசுறதுக்காக. பூரா கொடுத்து இவன் கடைசிக்கு ராஜா பிச்சைக்காரன் ஆகிட்டான். பாருங்க, அவன் அதுதான் பாக்குறான். ஒரு புகழ்ந்து பேசுறதுக்கு மனுஷன் எந்த லெவல்ல இறங்குவாங்க. ஆகவே பெருமை எந்த லெவலுக்கும் போகும். ஆகவே பெருமை ஒருபோதும் நம்ம ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள வரக்கூடாது. கர்த்தரை நாம் புகழ்ந்து பேச வேணும். அதுதான் இந்த அடுத்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல. கர்த்தரால் புகழப்படுகிறவனை உத்தமன் என்று நாம் பார்க்கிறோம். இந்த உத்தமன் யார் சொல்லுங்க? உத்தமன் யார்? உத்தமரெல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடப்பாவுமே இன்னும் யாருமே இல்லையா? தேவனுக்கு முன்பாக நான் உத்தமமா இருக்கிறேன்னு சொல்றவங்க ஹல்லேலூயா. இல்ல, நீங்க அவங்களுக்கே சந்தேகம். ஆகவே உத்தமன்னா யார், அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உத்தமனுடைய குணங்கள் யார்? இந்த குணங்கள் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க உத்தமி. பேரு பார்க்க உத்தமி இருக்கு, ஆனா ஒரு உத்தமியும் இருக்காது. ஒரு உத்தமும் பார்க்க முடியாது. பேரெல்லாம் இருக்கு. உத்தமி, உத்தமன், பாக்கியவான் அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப உத்தமனுடைய குணங்கள் பற்றி நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமும் புஸ்தகம் 19வது அதிகாரம் 11வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று நாம் பார்க்கிறோம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தமன் நற்குணம் உடையவன், உத்தமன் மேலானவன், உயர்ந்தவன். ஒவ்வொன்றுக்கும் வேதத்துல வசனம் இருக்கிறது. உத்தமன் பெருமதிப்பு பெற்றவன் என்று பார்க்கிறோம். உத்தமன் குணத்தில் அழகானவன், உத்தமன் சத்தியம் தவறாதவன். கர்த்தர் உத்தமமாக நடக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக நடக்கிறவர்கள் சிங்கத்தை போல பின்னடைய மாட்டார்கள். தன் உறுதியிலே ஒரு நிலையாக இருப்பார்கள். உத்தமனுடைய முடிவு சமாதானமாய் காணப்படும் என்று நான் வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர்
கேடகமாய் பாதுகாப்பாய் இருப்பார். உத்தம குணத்தில் தேவன் பிரியப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். உத்தமனை கர்த்தர் நேசிக்கிறார். உத்தமனை கர்த்தர் தாங்குகிறார். உத்தமனுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார். கர்த்தர் நன்மை செய்கிறாரா இல்லையா? நமக்கு இப்ப நீங்க உத்தமியா இல்லையா? உத்தமியெல்லாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்க விசுவாசத்தோடு சொல்லணும். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறார்னா நீங்க உத்தமி, உத்தமன் நாம் பார்க்கிறோம். ஆகவே அதுல சந்தேகம் எதுவும் தேவையில்லை. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் என்னதான் செஞ்சிருக்காரா? அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். உத்தமர்கள் கடைசியாக ஜீவ கிரீடத்தை பெறுவாங்க. உத்தமர்கள், நமக்கு ஜீவ கிரீடம் இருக்கா இல்லையா? இருக்கு. அதுக்காக தான் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உத்தமர்கள் நீதிமானா இருக்கிறார்கள். உத்தமர்களா இருக்காங்க. அவர் சேர்க்க அவருடைய இடத்துக்கு, இந்த பரலோக ராஜ்யத்துக்கு சேர்க்க அவர் வரப்போறாரு. எப்படிப்பட்டவரை சேர்க்க வராரா? உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா என்னது நம்ம எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொன்னார். ஆகவே இந்த உண்மை உத்தமம் உள்ளவர்கள் தான் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க முடியும். ஆகவே நாம் உண்மை உத்தமமாக நாம் காணப்பட வேண்டும். இந்த கடைசி காலத்துல பிசாசு பல விதத்தில் வஞ்சிப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆகவே இந்த உத்தமர்களாக இருந்தா அவங்க நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான்கள் யார்? எத்தனை பேர் நீதிமான்கள்? நீதிமான்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. சத்தமே இல்லையா? எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்க விசுவாசத்தோடு நீங்க ஹல்லேலூயா சொன்னீங்கன்னா நீங்க நீதிமான்களாவே ஆகிய. நான் நீதிமான் உச்சரிக்கணும் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நீதிமான்கள் யார் என்று நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கிறோம். நீதிமான்னா யாருன்னு இந்த இடத்துல வாசிக்கிறோம். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய கட்டளையின்படி நடந்து, நம்ம அவருடைய கட்டளையின்படி நடக்கிறோமா? அவர் கட்டளையின்படி நடக்கிறவர்கள் நீதிமான்கள் என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில். ஆகவே நாம் நீதிமான்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நீதியின் ராஜா. அவருடைய பிள்ளைகள் நாம் நீதியின் பிள்ளைகளாகவே இருக்கிறோம். உண்மையாயிருப்பானாகில், அவர் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொள்ள வேண்டும். கை கொண்டு உண்மையாயிருப்பானாகி அவனே நீதிமான். இது மனுஷர் சொல்லல, கர்த்தரே சொல்றார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அவனே நீதிமான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கட்டளையின்படி எத்தனை பேர் நாம் நடக்கிறோம்? இந்த பூமியில பாருங்க, கடைசி இந்த பூமிக்கு ஒரு முடிவு ஆண்டவர் கொண்டு வர போகிறார். கடைசி முனையில நாம் இருக்கிறோம். கிருபையின் வாசல் அடைபடும் நேரத்துல நாம் வந்திருக்கிறோம். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஒரு உண்மையாக இருக்கணும். தேவன் நம்ம கொடுக்கப்பட்ட கணவனுக்கு உண்மையா இருக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட மனைவிகளுக்கு என்னதான் செய்யணுமா? உண்மையாக இருக்கணும். நம்ம இருதயம் திறந்த புஸ்தகத்தை போல தேவனுக்கு முன்பாக நான் உண்மை உத்தமமாக இருக்கணும். வேற எதையும் ஆண்டவர் கேட்க மாட்டார். ஆவிக்குரிய வரங்கள் ஆண்டவர், அந்த வரங்கள்லாம் தாளந்து. இந்த தாளந்து நம்ம பரலோக ராஜ்யம் கொண்டு போகாது. கனியில் ஆண்டவர் பார்க்கிறார். மிகுந்த கனி உடையவர்கள் தான் இந்த ராஜ்யத்துக்கு போக முடியும். கனி என்பது என்ன? அதுதான் நம் சுபாவத்தை. கனி என்பது நம்முடைய சுபாவத்தை குறிக்குது. ஆவியின் கனிகள் 9 வித ஆவியின் கனிகளை பற்றி பார்க்கிறோம். அன்பு கடைசி கனி, இச்சை அடக்கம் முதல் கனி,
கடைசி கனி முக்கியமானது பாருங்க. இந்த 9 வித கனி அது பிதாவின் குணங்கள். இது இந்த கடைசி நாட்கள்ல நமக்கு மிகவும் அவசியம் என் ஜனமே. ஆகவே அவருடைய கட்டளையின்படி நாம் நடக்க வேண்டும். நீதிமான் அவருடைய கட்டளைகளின்படி நடந்து கை கொண்டு வருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமான் நற்கிரியை செய்து பிறரிடம் அன்பு கூர்ந்து சமாதானமாய் இருந்து பரிசுத்தமாய் ஜீவிப்பான். அவன் தான் நீதிமான். எத்தனை பேர் யாவரோடு சமாதானமா இருக்கிறோம்? சமாதானம் இல்லைன்னா அது ஊழியர்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல நாம் பார்க்கிறோம். யாவரோடும் சமாதானமா இருக்குவோம், பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்குவோம் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நாம் நீதிமான்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆகவே நாம் பாருங்க, யாவரோடு சமாதானமா இருக்கணும். நம்ம அன்பு கூறணும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நீங்க பெற்ற ரட்சிப்பை சொல்லணும். நீங்க எந்த அளவுக்கு சத்தியம் உங்க இருதயத்தில் இருக்கோ அந்த வார்த்தையை சொல்லணும். அவருடைய கற்பனையை கை கொள்ளுவதே அன்பு கூறுவதாம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஒருவருக்கொருவர் அன்போடு நீங்க பேசுறீங்க? கிறிஸ்துவ அடித்தளமே என்னதுதான்? அன்பு. எத்தனை பேர் ஜீவியத்துல அன்பு இருக்குது என்று தேவன் இந்த வேளையில கவனிக்கிறார். ஆகவே யாவரோடு சமாதானமா இருக்கணும். அதே மாதிரி வசனம் 1 பேதுருல நினைக்கிறேன், உங்க நடக்கைகள் எல்லாவற்றிலும் என்னதான் செய்யணுமா? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணுமா? உங்க நடக்கைகள் எல்லாவற்றிலும், பேச்சுல, நம்முடைய நடைகளில, நம்ம செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் பரிசுத்தமாக இருக்கணும். நம்மளை குறித்து சாட்சி சொல்லுவதை விட நம்மளை குறித்து மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்லணும். ஆண்டவர் சொன்னாரு, இப்ப கடைசி பரியந்தமும் நீங்க என்ன செய்வீங்க? எனக்கு சாட்சிகளாய் இருப்பீங்க. அதுதான் விஷயம் அங்கதான் இருக்கு. நம்மளை குறித்து மற்றவர்கள் சொல்ல வேண்டும். ஆகவே நம் நடக்கைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் என் ஜனமே. அப்படிப்பட்டவர்களாம் சேர்த்து அவர் வரப்போறார். நீதிமானுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். நாம் நீதிமானாய் நாம் காணப்படுவோமானால் கர்த்தர் நமக்கு துணை நின்று பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்வார். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருப்பார்கள். எத்தனை பேர் நம்ம தைரியமா இருக்கிறோம்? நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நீதிமான்களுடைய ஜெபத்தை என்னதான் செய்யறாரா? கர்த்தர் கேட்கிறார். நம்ம ஜெப பகுதியில ஒவ்வொருவரும் நீங்க ஜெபம் பண்ணீங்க. கர்த்தர் பாருங்க, ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கர்த்தர் தாமே எடுத்துட்டு போனார். உடனே கர்த்தர் தாமே பதிலை தந்து கொண்டு இருந்தார். எத்தனை பேர் நான் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நீதிமானுடைய ஜெபம் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான்களுடைய கூடாரங்களில் என்னதான் உண்டா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். வாசிங்க பார்ப்போம். சங்கீத புஸ்தகம் 118வது சங்கீதம் 15வது வசனம். இந்த ஜெப பகுதியோட இந்த வசனங்களை அம்மா நாவல இருந்து கர்த்தர் பேசினார். ஏன்னா இந்த செய்தி எடுத்து ஏதாவது ஒரு வார்த்தை மூலமா பேசணும்னா எதிர்பார்ப்பேன். ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். வாசிங்க பார்ப்போம். சங்கீத புஸ்தகம் 118வது சங்கீதம் 15வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீதிமான்களுடைய கூடாரம்? ஒண்ணு இந்த சரீரத்தை குறிக்குது பாருங்க. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒண்ணு நம்ம குடியிருக்கிற வீடுகள்ல பாருங்க, எத்தனை பேருடைய வீடுகள்ல கம்பீர சத்தம் இருக்குன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சண்டை சத்தம் தான் எங்க வீட்டுல இருக்கு, எங்க கூடாரத்துல சொல்றவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. இல்ல, ஒரு சில முக்கி தோமுடுவாங்க வெளியில வர்ற மாதிரி. அப்பா பார்த்தா அங்க சண்டையா இருக்கும். அதுல தெரிஞ்சுக்கலாம் எந்த நேரத்துல வருவேன்னு சொல்ல முடியாது. ஆகவே ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களும் ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, நம்ம எந்த நேரத்துல, நான் அதை விட தேவன் எந்த நேரத்துல அவர் எப்பொழுது காண்கிற தேவனா இருக்கிறார் அந்த பயம் நமக்கு இருக்கணும். நம்ம கூடாரங்கள்ல என்னதான் சத்தம் கேட்கணுமா? ஒண்ணு துதியின் சத்தம், ஸ்தோத்திர சத்தம், வேற
வந்து நம்ம ஜெபிக்கிற சத்தம், ஒருபோது சண்டை சத்தம் கேட்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுக்கு சமாதானம் கிடைக்கும் என்று கூட நாம் பார்க்கிறோம். நீதிமானுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், நீதிமானுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், நீதிமான் உயிர்த்தெழுதலில் பங்கடைவான். ஒரு நீதிமான் ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்து, ஒரு கனி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து, ஒரு உறுதியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பான். முடிவு சமாதானமா இருக்குமா பாருங்க. எவ்வளவு ஒரு, நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட நான் கேட்கிறது, ஆண்டவரை இதுவரைக்கும் நம்முடைய கிருபையினால கெட்டின மனைவியோடு ஆண்டவர் கவனிக்க, கெட்டின மனைவியோடு சரி, இதுவரைக்கும் கத்தாவே உமக்கும் கெட்டின மனைவிக்கு இதுவரைக்கும் நான் உண்மை உத்தமமா இருக்கிறேன் ஆண்டவரே, கடைசி வரைக்கும் உமக்கும் ஆண்டவரே கெட்டின மனைவிக்கும் சரி உண்மை உத்தமமாக நான் இருப்பேன், நான் நீதிமானா இருப்பேன் அப்பா. அது கேட்ட கிருபைகளை நீங்க தந்து வழி நடத்துங்க. என் சுயத்துல என்னால ஜீவிக்க முடியாது. அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன். அதே நேரத்தில் நான் கேட்பேன், எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது செய்து கர்த்தாவே, அதே மாதிரி இந்த பூமியில இந்த ஊழியத்தை எனக்கு தந்திருக்கீங்க. இந்த ஊழியத்துல நீங்க எனக்கு வைத்த எல்லாம் இந்த சித்தத்தை, நீங்க எனக்கு வைத்த சித்தத்தை முழுமையாக செய்து முடித்து செய்தி கொடுக்கும் போதே கத்தா அப்படி வார்த்தையை கொடுக்கும் போதே நான் மட்டும் போக கூடாது, சேர்ந்து மனைவியும் சேர்ந்து 2 பேரும் ஒரு ஆளை விட்டு ஒரு ஆள் தவிக்க விட்டுற கூடாது. ஆண்டவரே இந்த பாக்கியத்தை தாங்கன்னு 1 நாள் 2 நாள்ல ஊழியத்துக்கு என்னைக்கு வந்தேனோ 10-11 வருஷம் ஆக போது, அதுல இருந்து ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணுவேன். சென்னையில ஒரு இடத்துல நடந்த சம்பவம், சிபிஎம் சர்ச்சுக்கு போறோம். வயசான பாட்டியும், அவருக்கு 85 வயது இருக்குமா, அவங்களுக்கு ஒரு 76 ஏதோ சொன்னாங்க. உண்மையில நடந்த சாட்சி, நான் கேட்ட சாட்சி. அவங்க அடிக்கடி ஆராதனைக்கு போவாங்களாம், நல்ல நற்கிரியை செய்வாங்களாம், பேரன் பேத்தி எல்லாமே எடுத்துட்டாங்க. நல்ல ஆவிக்குரியவங்க அவங்க. கர்த்தர் வந்து இந்த வார்த்தை அவங்க கேட்பாங்களாம், ஒருவருக்கு ஒரு விட்டு நம்ம போயிடக்கூடாது, 2 பேருமே ஜெபம் பண்ணுவாங்களாம். அவங்க பாருங்க, அவங்க முடிவு சமாதானமா இருந்துச்சா. ஞாயிறு ஆராதனை முடிச்சுட்டு அங்க உள்ள பாஸ்டர்கிட்ட இந்த மாதிரி சாயந்தரம் கரெக்டா ஒரு 4 மணிக்கு ஆண்டவர் 2 பேரையுமே ஆண்டவர் எடுக்க போறார், ஆண்டவர் வெளிப்படுத்திருக்காரு. அதே மாதிரி அவன் என்ன கிறுக்கு பையன், இந்த கிழட்டு பயலுக்கு என்ன அவங்க சொன்னது விசுவாசிக, அந்த அதே விசுவாசி இப்படி கிடக்காங்க பாருங்க. ஒரு சிலர், அதே ஒரு சில கூட்டம் இருக்குமே வந்து, ஆனா அந்த பாஸ்டர் நம்பினார். ஆனா அவருக்கு தெரியும் சபையில தீக்கு தரிசனம் எல்லாம் சொல்லுவாங்களா, வயது போன காலத்துல இந்த தாளந்த கடைசி வரைக்கும் பயன்படுத்தினாங்களாம். அதே மாதிரி 4 மணி கரெக்டா என்ன பெட்டியெல்லாம் வந்துருச்சு 2 பேருக்கும் விசுவாசத்தோட பாருங்க. அவங்க அந்த ஆண்டை உணர்த்தினோடனே எல்லாமே தூங்குறவங்க சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல தூக்கம் பயங்கரமா இருக்கு பாருங்க. இப்படிப்பட்ட விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், உண்மையா நடந்த சம்பவம். அதே மாதிரி 4 மணிக்கு பார்த்தா அவங்க நல்லா அந்த 2 பேருமே பாடல் படிக்க சொன்னாங்களா. ஊழியர் சிஸ்டர் மாரும் வந்துட்டாங்க, பிரதரும் வந்துட்டாரு. நல்ல பாடல் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்க நல்ல ஆவில் நிறைஞ்சி சொல்லும் போதே புல்லரிக்கு பாருங்க வந்துட்டு அப்படியே நிறைஞ்சு அப்படியே வந்து 2 பேர் சரீரம் அப்படியே சாஞ்சிருச்சான் கீழே உட்கார்ந்த மாணி. ஆண்டவர் 2 பேரும் ஒண்ணு போலே ஆண்டவர் எடுத்தாராம். நடந்த சம்பவங்க. சாட்சியை விட நீங்க வந்து கேட்டிருப்பீங்களே நம்ம. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாக்கியத்தை நான் கேட்பேன், ஆண்டவர் இந்த பூமியில வேற ஒண்ணுமே இல்லப்பா, இருக்கிற வரைக்கும் நீதிமானாய் உண்மை உத்தமமாய் நான் ஜீவிக்கிறேன், அதை எனக்கு தாங்கப்பா. இந்த பாக்கியத்தை தாங்க. யாரு கையை ஏந்தி போயிடக்கூடாது. மகளுடைய கையை ஏந்தி ஒருவேளை கஞ்சி ஊத்துன்னு போயிடக்கூடாது. அந்த ஆண்டவரை இது எனக்கு தூரமா இருக்கட்டும் இந்த காரியம். யாரையும் எதிர்பார்க்க இருக்கிற வரைக்கும் சபைக்கு வர்ற விசுவாசிகளுக்கு சாப்பாடு போறது காரணமே அதை நீங்க நினைக்கலாம். இப்ப கிடையாது, ஊழியத்துக்கு வந்தது முதல் பாருங்க, அதுதான் அந்த பாக்கியத்தை நீங்க தரணும் சொல்லிட்டு அது சபையில ஒரு காரியமா இருக்கும். ஆகாரம் உண்டாகும்படி இந்த வசனத்தின்படி போட்டாலும், ஆனா இந்த ஒரு பாக்கியத்தை தாங்க சொல்லிட்டு அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆகாரம் கொடுக்கறது நிமித்தம் எனக்கு பெருகுது. ஆகவே 1 வாரம் போடாம இருந்தா நான் பட்னியா இருக்கணும். ஆண்டவர் எனக்கு வர்றதை நிறுத்திடுவார், அதை நான் அனுபவிச்சிருக்கேன். ஆகவே வந்து இந்த 10 வருஷம் பாருங்க, 10 வருஷம் 11வது வருஷம் தொடங்குது. இதுவரைக்கும் கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் போட கர்த்தர் ஆண்டவர் பாருங்க உனக்கு உண்டானதுல பிச்சை கொடுன்னு சொல்றாரு. கொடுக்குறதா கர்த்தருக்கு நிறைவாக ஆண்டவர் தருகிறார். இப்ப கூட 1-2 வண்டி தேவைப்படும். மாசத்துக்கு 2 வாரம் வர்ற ஆத்மாவும் இருக்கு, வாரம் வர்ற ஆத்மாவும் வந்திருக்கு. இன்னொரு வண்டி ஃபுல்லா இருக்கும். 100 பேருக்கு மேல இந்த வேம்பார் சபையில நான் கேட்டது அதுதான்.
ஆண்டவரே 30 60 100 நீங்க கனி கொடுக்க சொல்லிருக்கீங்க. ஆகவே எனக்கு 100 ஆத்மா வேணும்னு ஜெபம் பண்ணிருக்கேன். ஆனா 100 ஆத்மாக்கு மேலேயே தந்துட்டார். ஆகவே நிறைய பேர் வாரஞ்சேன்னு சொன்னாங்க. நிறைய இடங்கள் யமுனா சிஸ்டர் நிறைய பேர் வரல, ஏகப்பட்ட பேர் வரல. இப்ப பாருங்க வண்டி அவ்வளவுதான் கூட்டம் நின்றுகிட்டு வந்தாங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆண்டவர் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க, அவங்களுக்கு எப்படி ஆகணும் ஒரு அதிசயம் நடக்கணும் சொல்லி. வேம்பார் சபையிலும் கூட இப்ப இந்த அம்மா, அந்த மீன் விற்கிற அம்மா கூட தூக்கத்துல மயங்கிருச்சு பாருங்க. புதுசா தான் வராங்க. ஒரு ஆர்சி சர்ச்சுக்கு போறவங்க பெரிய ஒரு ஆச்சரியம். இங்க சிஎஸ்ஐ சர்ச்சில இருந்து வந்தவங்க கூட பெரிய ஆச்சரியம் இல்ல. ஆர்சி சர்ச்சுல இருந்து வர்றவங்க எல்லாமே எதை எதை விடணுமோ அதெல்லாம் விட்டு ஆண்டவருக்கு பெரிய ஒரு அதிசயம். ஆகவே அவங்க ஆண்டவருக்குள்ள வந்து வராங்க. திருமண காரியங்கள சாயல்குடி இதெல்லாம் சாட்சி மெயினா சொல்லல அவங்க. ஆனா அந்த வேம்பார் சபையில சொல்லியிருக்காங்க 2-3 திருமண காரியங்கள் நடந்திருக்கு. நான் வந்த பிறகு 34 வயசு 35 வயசு. அதுக்காக நாங்க ஜெபம் பண்ணோம். அவங்க நினைக்கலாம் சென்னையில இருந்து எங்கெங்கே பொண்ணு கிடைச்சு உனக்காக ஜெபம் பண்ணதுனாலதான் இப்படி இதாகுது. 3 பேர் நன்றி உள்ள இதயத்தோடு வந்து ஆலயத்துல வந்து சொன்னாங்க. அது ஒருவர் சொல்லல, இது வரைக்கும் சொல்லல. இப்ப வந்து நாங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். 1 வாரம் வருவாங்க, 2 வாரம் மனசுல வேண்டிட்டு வருவாங்க. 4வது வாரம் ஆண்டவர் 3 வாரம் வரும். 4வது வாரம் இந்த காரியம் எனக்கு நிறைவேறணும் அப்படின்னா நான் தொடர்ந்து வருவேன்னு சொன்ன சாட்சி அவங்க. நாங்கள் விடாம ஜெபிப்போம். ஒருத்தவங்க எல்லாம் திருமண காரியத்துக்கு 1 வாரம் வந்தாங்க, 2வது வாரம் கூடி வந்துருச்சு. அதெல்லாம் ஆகாத காரியம், மனுஷரால் ஆகாதது, ஆனா தேவனால ஆகும். கூடி வந்தது பெரிய ஒரு அதிசயம். அப்படி சாட்சி அநேக சாட்சியை சொல்லலாம். நம்ம மத்தியிலும் கூட வந்து ஜெனிபர் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அதிசயத்தை செய்ய போறேன்னு ஆண்டவர் என்னோட பேசினார். திட்டமா சொல்லிட்டேன், உனக்கு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளை 2 பிள்ளைகள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த உபவாச கூட்டத்துல ஜெபிக்கும் போது பாருங்க அந்த குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படல, பூரா ரட்சிக்கப்படுறதுக்கு ஏதுவாக கர்த்தர் இருக்கிறார். இது நிறைவேறலன்னா என்னடா வந்து கள்ளத்திக்கு தரிசியா இருக்கும் போல, அவன் சொன்னா நிறைவேறல சொல்லுவாங்க. ஆகவே கர்த்தர் சொன்னதை மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். இதுவரைக்கும் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒண்ணு இல்லை, ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவேன். வந்துட்டு ஆண்டவர் நீங்க சொன்னது சொல்லிட்டேன், நிறைவேறலன்னு எனக்கு கேவலம் இல்ல. இந்த கர்த்தருடைய ஊழியக்காரன் ஃபர்ஸ்ட் கர்த்தர் ஓம் பேரு வரும், 2வது என் பேரு வரும். ஆகவே எனக்கு ஒண்ணு இல்ல, உன்னை தாண்டிது எனக்கு வரும். அதனால பாத்துக்குங்க, நாம உங்களை மூக்கு தான் ஃபர்ஸ்ட் கேவலம். ஆகவே இதை நிறைவேற்றுங்க. நாங்க ஜெபத்துல விடாப்பிடியாக நாங்க பிடிக்கிறோம், சும்மா கிடையாது. ஆண்டவர் பெரிய அதிசயங்களை செய்கிறார். ஆகவே ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்காகவும் நான் ஜெபிக்கிறோம். அந்த வேம்பார்ல மாதிரி இன்னும் வந்து நிறையணும், இதெல்லாம் போதாவது நாங்க ஜெபம் பண்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு சபைகளிலும் ஆத்துமாக்கள் நிரம்பி வழியணுங்க. ஆண்டவர் அதையும் பார்ப்பார். உனக்கு ஆத்துமாக்கள் வகுறு நிறைஞ்சிருச்சு, நீ பாட்டுக்கு இருக்கியே, மற்ற ஸ்தாபனத்துக்காக ஜெபம் பண்ணியா? நான் வந்து நான் கேட்டது மற்ற சபைகளுக்காக முதல் நான் ஜெபம் பண்ணதுனாலதான் கர்த்தர் எனக்கு விரும்பி ஆண்டவர் பாருங்க ஜெபத்தை கேட்டு அவர் செய்கிறார். ஆகவே இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிற ஒரு மனிதனுக்கு முடிவு என்னதான் இருக்கணுமா? சமாதானமா இருக்கணும். இப்ப சமாதானமா இருக்கணும், நீங்க என்னதான் செய்யணுமா? கர்த்தருக்கு முன்பாக உண்மை உத்தமமா இருக்கணும், நீதிமான்களாய் காணப்பட வேண்டும். இந்த பூமியில எதையுமே நம்ம கொண்டு வந்தது இல்ல, கொண்டு போவதும் இல்ல. தாயின் வயிற்றில பிறக்கும் போது ஒரு 100 பவன் நகையோட நீங்க பிறந்தீங்களா? அப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா சொல்லுங்க, ஒரு அதிசயம் தான். ஆனா ஒன்றுமே இல்ல. ஆனா எல்லாமே அந்த பூமியில நம்ம அனுபவிக்கிறதுக்கு இருக்கு, அவ்வளவுதான். பாருங்க, அது வந்து நம்ம கொண்டு போக முடியாது. இந்த ட்ரெஸ் கூட ரகசிய வரிய வந்துட்டா இந்த ஒளியின் ஆயுதத்தை நாம் தரித்துக் கொள்வோம், மறுரூபத்தின் சரீரத்தை நாம் தரித்துக் கொள்வோம். அந்த ட்ரெஸ்ல இருந்து எல்லாம் மனுஷன் செய்யப்பட்டது அத்தனை கீழே போயிடும். நகை நட்டுல காது மூக்குல போட்டிருக்கீங்களா, ஆண்டவர் வரும்போது அதான் விழுந்துரும். ஐயோ என் நகைன்னு எடுத்தீங்கன்னா கைவிடப்பட்டு போயிருவீங்க. ஆகவே ஆண்டவர் வரப்போறார் சீக்கிரம். அது நடு ராத்திரியில இருக்கலாம், அது காலையில மத்தியானத்துல இருக்கலாம், எந்த வேலைன்னு தெரியாதுங்க. இந்த சரீரத்துக்குரியவர், இந்த சரீரம் நம்முடையது அல்ல. ஆகவே இந்த பூமியில இருக்கிற நாள் வரைக்கும் தேவன் நம்ம கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நல்ல வழியிலே நடத்துங்க. மனைவிக்கு நீங்க உண்மை உத்தமமா இருங்க, மனைவி கணவனுக்கு உண்மை உத்தமமா இருங்க. எதையுமே நாம் கொண்டு போவதில்லை. ஆகவே இந்த கடைசி நாட்கள்ல நான் நீதிமான்களாய் நான் காணப்படும் போது நீதிமானுக்கு முடிவு எப்படிதான் இருக்குமா? நல்ல சமாதானம் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக, உத்தமம் உள்ளவர்களாக, நீதியின் பிள்ளைகளாய் நாம் காணப்பட்டால் போதும். தேவன் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். பரிசுத்த வேதாகமத்தில் 5 வித கிரீடம் இருக்கு.
தெரிஞ்சவங்க சொல்லுங்க பாப்போம். 5 வித கிரீடத்தை பற்றி நீங்க பாக்குறீங்க. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி தியானமா இருக்கிறது சொல்லுங்க பாப்போம். இரவும் பகலும். சங்கீத புஸ்தகம் 1வது சங்கீதத்துல நாம் பார்க்கிறோம் 1, 2 அந்த வசனத்துல பார்க்கிறோம். எப்படிதான் தியானமா இருக்கிறது சொல்லுங்க பாப்போம். வேலை வெட்டி பாக்குறது இல்லையா? எந்நேரமும் வேதத்துல வந்து இரவும் பகலும் தியானமா வந்து இருந்தா எப்படி வேலை பார்க்கணுமே, பிள்ளைகளை காப்பாற்றணுமே நீங்க நினைக்கலாம். அதுவும் கேள்வி கேட்கிற ஜனம் இருக்கத்தான் செய்யுது. ஆக எப்படி தியானமா இருக்கிறது இரவும் பகலும் சொல்லுங்க பாப்போம். போன ஞாயிற்றுக்கிழமை கூட சொன்னேன் நினைக்கிறேன். பாருங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட 1-2 வேதம் இருக்கிறதுனால அது நினைவா சொல்றீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே யோசுவா புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். யோசுவாவை கொடுத்தது ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை பார்க்கிறோம். என் ஊழியத்தில் கூட அதுதான். எங்க அப்பா வேற யோசுவா தான். நான் கேட்பேன், எவரு பீட்டர், தமிழ்ல பேதுரு. அந்த பேதுரு நிழல் பட்டெல்லாம் சுகமானாங்க. ஆண்டவரே எனக்கு வெக்கமா இருக்குப்பா சொல்லிட்டு இந்த வரங்கள்லாம் எனக்கு தரணும். பாருங்க, பேருக்கு தக்கன நடந்துக்கிறணும். பாக்கியவதின்னு வச்சுட்டு பாக்கியவான் வச்சுட்டு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அது ஆகவே நம்ம பேருக்கு தக்கன வந்து நம்ம அதுபடி இருக்கணும். ஆண்டவர்கிட்ட நான் அதிகமா கேட்பேன். இந்த யோசுவா பாருங்களேன், வந்து அவர் சொன்னாரு, நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் நாவை விட்டு என்ன செய்யக்கூடாதான், பிரியாதிருப்பதாக. எனக்கு ஊழியத்தில் இந்த வசனத்து 3 வசனத்து மூலமா ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். இந்த ஒரு வசனம், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அதுதாங்க தியானம். யோசுவா பாருங்க, யுத்தம் பண்ண போகும்போது கூட தேவன் கொடுத்த ஆண்டவரே இந்த வசனத்தை தந்திருக்கீங்க, ஒருவன் என்னை எதிர்த்து வரக்கூடாது, சத்துரு என்னை ஜெயிக்க கூடாது சொல்லிட்டு இந்த வசனத்தை தந்திருக்கீங்க. அதை தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். யுத்தம் பண்ணும் போது கூட மூளையில அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு சிந்தையில. ஒருவனும் வந்து என்னை எதிர்த்து நிக்க முடியாது. தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறார். இந்த வசனத்தவே தியானிப்பார். நீங்க வேலை செய்யும் போதும் கூட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவர் கொடுத்த வசனங்களை தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். அதிகாலையில ஒரு வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அது அப்படியே மனப்பாடமா, இப்ப ஒரு 100 வசனத்தை சொல்லுங்க, ஒரு 10 வசனங்களை சொல்லுவீங்களா? பாருங்க, அந்த வசனங்களை சொல்லணும். நீங்க மனப்பாடமா ஒவ்வொரு நாளும் சொல்லணும், தியானிக்கணும். அது சிந்தையா இருக்கணும். கை வேலை பார்த்தா வந்து நம்ம சிந்தையில அப்படியே தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். யோசுவா அதைத்தான் செஞ்சார். அத போற இடமெல்லாம் வெற்றி உண்டானது. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருப்பது என்பது அதுதான். பாருங்க, இந்த தேவன் நமக்கு கொடுத்த அவரவரை கொடுத்த வசனங்களை அப்படியே தியானிக்கிறது. அம்மா கூட சொல்லுவாங்க, வெள்ளை சட்டை போட்டு ஒயிட் சட்டை போட்டு வந்து நீ போகாதீங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து பயம்தான். ஆனா இந்த வசனம் எனக்கு, ஒருவனும் உனக்கு முன்பாக என்ன செய்யறது இல்ல, எதிர்த்து நிற்பதில்லை. நான் வந்த பிறகு வந்து ஆண்டவர் நீங்க தான் அந்த அப்படியே அடித்தாலும் அடிக்கட்டுமே, சாகத்தானே வந்திருக்கோம். அந்த ஊழியத்துக்கு வரும்போது அதான், ஆண்டவரே எத்தனோ வேலையை பார்த்துட்டு போயிட்டேன், இந்த ஊழியம் நிரந்தரமா இருக்கட்டும். ஒரு வேலை பார்த்து 6 மாசம் தான், நான் செய்யாத வேலை இல்லை. ஒரு 10 மாடு நிப்பாட்டினீங்கன்னா பால் கறந்துருவேன். 10 மாட்டுலயும் வந்து பிரசவம் பார்க்கணுமா, கண்டு எடுக்கணுமா, பூரா ஆடு மாடு கோழி சேம்பர் செங்கசூள என்னென்ன வேணும், ஹோட்டல்ல இருந்து எல்லா வேலையும் போயிடும். 6 மாசம் தான் ஆண்டவர். இந்த ஊழியம் தான் 11 வருஷம் வரைக்கும் ஆண்டவர் நீடிச்சு. என்ன கேட்டேன், ஆண்டவர் இந்த மண்ணுல போற வரைக்கும் என்னதான் செய்யணும், ஊழியத்தை பார்க்கணும். அது கேட்ட கிருபையில தாங்க வந்து அது பசியோ பட்டினியோ சாபம் எனக்கு அதுலதான் ஊழியம்தான். அது வைராக்கியத்தில் இருக்கு. எத்தனோ சூழ்நிலை வந்தாலும் உறுதியா இந்த வசனத்தை நான் அடிக்கடி நான் தியானிப்பேன். ஆகவே கர்த்தர் இம்மட்டும் அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவருக்கு உண்மையா இருக்கிறவர்களுக்கு தான் என்ன செய்வார், கிரீடத்தை தருவார். வாசிக்கிறோம், வாசிக்க 5 வித கிரீடம். 1 நீதியின் கிரீடம், 2 ஜீவ கிரீடம், 3வது மகிமையின் கிரீடம், 4வது அழிவில்லாத கிரீடம், 5 மகிழ்ச்சியின் கிரீடம் என்று நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். முதலாவது நாம் பார்க்கிறோம் நீதியின் கிரீடம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம். எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். 7, 8 இந்த வசனங்களை நாம் பார்ப்போம். ஜீவ கிரீடம் எனக்கு வேணும் சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
இது முதல், எது முதல்? இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இதுதான் நீதியின் கிரீடம். ஹல்லேலூயா. இந்த அப்போஸ்தலராகிய பவுல் சொல்றாருங்க. எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும்? நல்ல போராட்டத்தை போராடினே, ஊழியத்தில் உனக்கு அந்த போராட்டம் வரும், துன்பங்கள் வரும், சோர்வுகள் வரும். ஊழியத்துக்கு தேவன் அழைத்ததிலிருந்து ஆண்டவர் என்னைக்காவது ஒரு நாள் துன்பங்கள் என்னை விட்டு நீங்கி போகுமா? ஆண்டவர் சொல்லிட்டாரே 10 நாள் பாடுகள். இந்த இடத்துல பாக்குறோம், அந்த உங்களுக்கு உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு என்று சொன்னார். இந்த உபத்திரவத்தை நீ சகித்து உண்மையாயிருப்பாயானால் உனக்கு நீதியின் கிரீடத்தை தருவார். இந்த பவுல் சொல்றாரு பாருங்க. அந்த பவுல் எத்தனோ அடிகள் அடிக்கப்பட்டாருங்க. அவருக்கு கடல்லாம் கப்பல் ஓடுனது. பெரிய கோடீஸ்வரன், நல்லா படிச்சவர் தான். அதனால அத்தனை நிருபங்கள் அவர் எழுதினார். கிறிஸ்தவனுக்கு எதிராக இருந்தவர், இந்த சவுலா இருந்தவர் பவுலா மாற்றினார். அவர் சொல்றாரு பாருங்களேன், ஒரு மனிதனை கத்த தொட்டார், வந்து தேவன் சந்தித்தார், வந்து தலையெழுத்தே மாறிடும். அப்படி இருந்தவன் பாருங்க எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறான் என்று சொல்லுவாங்க. அவர் தான் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விஷயம் அதுதான் இருக்கு. விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாச துரோகம் எல்லாம் நடக்கும் அந்த கடைசி நாட்கள்ல பாக்குறோம். ஆகவே இந்த பவுல் மாதிரி நம்ம உறுதியாக இருக்கணுங்க. ஒரு லட்சியத்தோட நாம் இருக்க வேண்டும். இந்த 8வது வசனத்துல பாக்க, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு விசுவாசம் பாருங்க, ஒரு லட்சியம் இருக்கு. இந்த பவுல் தான் சொல்றாரு. இன்னொரு இடத்துல பாக்குறோம், இயேசு கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். அவருக்கு எவ்வளவு உறுதியா சொன்னாரு பாருங்களேன். நம்ம சின்ன ஒரு வார்த்தையை நம்மளால சகிக்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எத்தனோ அடிகள் அடிக்கப்பட்டாருங்க. ஏன் அவர் சகிச்சார்னா, தேவனுடைய அன்பு அவர் உள்ளத்துல இருந்தது. மெய்யான தேவனை அறிந்து கொண்டார். எனக்காக இந்த நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. அதை ஒரு உறுதியாக அவர் பிடித்து கொண்டார். அந்நாளிலே எனக்கு தருவார் என்று விசுவாசத்தோட சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, எனக்கு மாத்திரமல்ல. இந்த வசனத்துல பாக்குறோம், எனக்கு மாத்திரமல்ல, வந்து இந்த இடத்துல பாக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை, தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற, தேவனுடைய பிரசன்னமாகுதலை, அவர் ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன செய்வாராம்? அது விரும்பும் அனைவருக்கும் என்ன செய்வாராம்? யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நீங்க சுவிசேஷம் ஊழியம் பாக்குறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் வந்து ஊழியர். ஊழியர்னா என்ன? அதுக்கு பொருள் அடிமை. தேவனுக்கு நம்ம அடிமை. தேவன் என்ன சொல்றாரோ அதை மட்டும் நம்ம செய்யணும். ஒருத்தருக்கு ஆண்டவர் வந்து சொன்னா அப்படியே சொல்லிடணும், பயப்படக்கூடாது. பெரிய கொம்பனா கூட இருக்கலாம், தேவன் இந்த வார்த்தையை கண்டிக்க சொன்னா சொல்லிடணும். நம்ம அவங்க இன்னும் நினைப்பாங்களே, செய்வாங்களே, அவ்வளவு தசம்பாக வருமே, காணிக்க வருமே, அது விஷயம் இல்லை. அதெல்லாம் அற்ப காரியம், அழிந்து போகிற காரியம். ஆகவே தேவன் ஒரு வார்த்தை சொன்னா ஊழியர்கள் பழைய ஏற்பாடுல பாருங்க, தீர்க்கதரிசிகளாம் கடைசி நானுமே தீர்க்க தரிசன வரங்களை ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது வேம்பாருக்கு வந்த பிறகுதான் அந்த தீர்க்க தரிசன வரங்களை நான் பெற்றுக்கொண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஏண்டா இப்ப நான் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் வருத்தப்படுவேன். 2 ஆண்டவர் கொடுத்துட்டா அது சாகுற வரைக்கும் இருக்கும், ஒண்ணும் செய்ய முடியாது. ஆசைப்பட்டு கேட்டமே பாருங்க, வந்து ரொம்ப நாள் நான் கேட்டுக்கிட்டேன், ஆண்டவர் தந்தார். ஆனா அதே மாதிரி இந்த உள்ளத்தை நான் ஒண்ணு வந்து ஒரு சோர்வா வந்தா சமாதானம் இல்லாமலும் இருந்தாலும் அதை பற்றி உணர்த்த சொல்றேன், அது வேற. மற்ற ஒரு சில தகாத காரியம் இருக்கு, அது எப்படி ஆண்டவரை சொல்றது பாருங்க. தனியா வச்சு ஒரு சிலருக்கு சொல்லியிருக்கு. ஒரு சொன்னா என்னப்பா அப்படின்னு ஒரு சண்டை தான் வரும் பாருங்க. அந்த நாட்கள் கூட எலியாவை நீங்க பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போய் அவனை தேடி கொல்றதுக்கு தேடுறாங்க. நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். ஆகவே நம்ம கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். போராட்டங்கள் வரத்தான் செய்யும். நான் ஒன்னே ஒண்ணு நான் புரிந்து கொள்ளணும், தேவன் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் பார்க்க 5 வித ஊழியம் இருக்கு. சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், சபா ஊழியம், அப்போஸ்தலர் ஊழியம் பாக்குறோம். அதுக்கு நேரம் இல்ல பாருங்க. தேவன் எனக்கு கொடுத்த ஊழியம் என்ன, அதை நீங்க முழுமையாக நீங்க பிடித்து கொள்ளணும். ஊழியர் ஐக்கியத்துல கூட ஒரு 15 பேருக்கு மேல நான் கூடி இருந்தோம். வந்து அவரவரை சொல்லுங்க, அவரவருக்கு வந்து என்ன அழைப்பு, உங்களுக்கு என்ன ஊழியம் ஆண்டவர் தந்தார்.
சொல்லணும். எல்லாரும் காலுகளை நடுங்கிருச்சு. நான் பயப்படல, அந்த ஆண்டு உறுதி பண்ணி தான் கொடுத்துதான் நான் வந்தேன். ஒன்று சுவிசேஷ ஊழியம், சுவிசேஷம் சொல்லி சபை ஊழியம், அவங்கள சத்தியத்துக்குள்ள வழி நடத்தணும். 2 ஊழியம் திட்டவட்டமா ஆண்டவர் பேசினார். அதனால போற இடமெல்லாம் எதுக்கும் பயப்படுறதே கிடையாது. நான் போற இடமெல்லாம் பெரும்பாலும் ரட்சிக்கப்படாதவங்க தான். நீங்க பாத்துருப்பீங்க, வேம்பாறுல போறோம், கையில காலில கயிறு கட்டி இருந்த பையங்கள்லாம் வருவாங்க. அருமையா வசனங்களை இப்ப கத்து கொடுக்குறோம். அவங்க தாய் தப்பம் கூட வந்திருக்கிறாங்க. அப்படிதான் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆகவே நம்ம எதற்கும் பயப்பட வேண்டியது இல்லை. நம்ம இந்த தரிசனம் இருந்துச்சுன்னா ஒவ்வொருவங்களுக்கும் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். சிறுவர் ஊழியம் அப்ப பார்த்தா பிபிஎஸ் நடத்தின பிள்ளைகள் அதிகமா வரும். அதை நான் செய்ய முடியாது. கர்த்தர் நம்ம கொடுத்தது செய்யணும். என்ன மகனே, நான் உனக்கு கொடுத்தது ஒண்ணு, நீ வாட்டுக்கு போயிட்டு ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆகவே இந்த தரிசனத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். அதுல ஒரு 7 பேர் தான் நாங்க சொன்னோம். மற்ற யாருமே ஒண்ணு தெரியல ஏதோ ஊழியத்துக்கு வந்தோம். ஒரு சில வகுத்து பிளப்புக்கு வந்தவங்க, அவங்க ஏதோ வந்தோம்னு சொல்றாங்க. ரொம்ப வருத்தமா போச்சு. ஆகவே விசுவாசிகளாகி நீங்களும் கூட சுவிசேஷ ஊழியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறான். ஆகவே நம்ம எல்லாரும் விசுவாசிகள் ஊழியர்கள் ஒருமனப்படும் போதுதான் என்ன உண்டாகும், இந்த சபையில பெரிய எழுப்புதல் உண்டாகும். இந்த 5 வித ஊழியமும் கூட ஒரு சபையில தான் இருக்கும் என்று வேதம் சொல்லுது. ஆகவே சுவிசேஷகர், அப்போஸ்தலர்கள் எல்லாமே தீர்க்கதரிசிகள், அவர்கள் ஒரு சபையில இருக்கும்போது பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப உண்மை உத்தமமா இருக்கணும். பிரசனம் ஆகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தருவார். எதை தருவார்? நீதியின் கிரீடத்தை நாம் பெற்றுக் கொள்ளலாம். அது செய்யாம நம்ம இஷ்டத்துக்கு அவர் வரும்போது நம்ம நீதியின் கிரீடத்தை தாங்கப்பா, நானும் சுவிசேஷம் சொன்னேன், நீ சொன்னது சரிதான், உன் சுபாவத்தை மாற்றாம நீ சொன்னா ஆண்டவர் தரமாட்டா. என்னதான் தருவார்? வாடாத கிரீடம்னா வாடுற கிரீடமும் இருக்கு. அப்ப வாடுற கிரீடத்தை ஏதாவது பிளாஸ்டிக் ஏதாவது செஞ்சு நம்மளே வச்சுக்கிற வேண்டியதான், ஆடிக்கு போக வேண்டியதான். பாருங்க, அப்ப உண்மையா செய்யறதுக்கு இந்த கிரீடம் கிடைக்கும். பவுல் எவ்வளவு அடிபட்டார், ஜீவனையே கொடுத்தார் பாருங்க, அதனாலதான் இது கிடைக்கும். ஆகவே நீங்க சுவிசேஷம் சொல்றவங்க இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும். அதுதான் நான் இதுவரைக்கும் நான் பேசின ஒரு ஆளாவது தப்பி போவதில்லை. அதே மாதிரி வேம்பார் சபைக்குள்ள எப்படியாவது அப்படிப்பட்டவங்கள கால் மிதிச்சுட்டா போதும், ஒரு சோழியை முடிஞ்சு நீ ரட்சிக்கப்பட்டுட்ட சொல்லிட்டு நம்ம அப்பைய நான் வேண்டிக் கொள்வேன் ஆண்டவர்கிட்ட. விசுவாசத்தை ஆண்டவர் கேட்டு ஆண்டவர் அநேக ஆத்மாக்களை தந்து கொண்டிருக்கிறார். ஆகவே சுவிசேஷம் சொன்னாலும் நம்ம விசுவாசத்தோடு சொல்லணும், ஒரு பாரத்தோடு சொல்லணும், அந்த ஆத்மாவை ரட்சிக்கணும், அதோட நம்ம சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது பார்க்கிறோம் ஜீவ கிரீடம். நீதியின் கிரீடத்தை பத்தி பார்த்தோம். ஜீவ கிரீடம் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம். சீக்கிரம் வாசிப்போம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. நீ பயப்பட வேண்டாம், பாடுகள் வரும், நீ எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னார். ஆகவே பாடுகள் வரும்போது நம்ம சகிக்கும் போது கர்த்தர் தருவார். ஆகவே எதுக்குமே நம்ம சோர்ந்து போக கூடாது. இந்த பூமியில உபத்திரவங்கள் உண்டு என் ஜனமே. மரண பரியந்தம் உண்மையா இருக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்குமா? இந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 3வது மகிமையின் கிரீடம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 2 - 4 வரை நாம் வாசிக்கலாம். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல. இந்த வசனம் நாம் பார்க்கிறோம் ஊழியர்களுக்கு தான், எனக்கு தான். பாருங்க, எங்களுக்கு தான். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையனா யாரு? விசுவாசிகள், நீங்க தான். இப்ப பாருங்க, மந்தையை என்னதான் செய்யணுமா? அது யாருடைய மந்தையா? என்னுடைய மந்தையா? யாருடைய மந்தை? தேவனுடைய மந்தை. அப்ப அவருடைய மந்தை என்னதான் செய்யணுமா? நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்ணமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல. பாருங்க, ஆதாயம். ஒரு சிலர் பார்த்தா ஆதாயத்துக்காக. ஆனா இந்த ஸ்தாபனத்துல எத்தனோ 4 இதோட 5வது ஸ்தாபனத்துக்கு வந்திருக்கிறேன்.
வந்து வெளியில எங்க அம்மா அப்பா விட மாட்டாங்க. டூருக்கு போற மாதிரி சுத்திட்டு வந்தேன். இங்க வந்த பிறகு கூட சொன்ன அம்மா சொன்னாங்க, ஒரு இடத்துல இருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் சொல்லிட்டு நம்மளுக்கு அலைய முடியாது, வேண்டாம், உறுதியா இருக்கணும். அங்கங்க போய் அனாதையா வந்து ஆத்மாக்கள் போற சபையெல்லாம் வேம்பாறுல தான் எனக்கு 1 வருஷம் ஆச்சுங்க. ஆத்மா வர 2 மாதம் தான் சபை நிறைஞ்சிரும். அப்படிப்பட்ட கிருபையை தந்தார். ஆனா இங்க போட்டு பார்த்துட்டார் ஆண்டவர் என்னைய. வந்துட்டு நீ ஆத்மா இந்த என்னன்னு நீ அறிய, இந்த அருமை நீ அறிகிற வரைக்கும் நான் தரமாட்டேன். மன்னிப்பு கேட்டேன், அழுதேன், 7 நாள் உபவாசம் இருந்தேங்க. என்னை எதை நான் சரி பண்ணுமோ சரி பண்ணேன். அதனால இந்த ஆத்மா இல்லைன்னா போற சபையெல்லாம் 2 மாசத்துல நிறைஞ்சிரும். நீங்க அந்த ஏரியாலாம் கேள்விப்பட்டாலும் சொல்லுவாங்க. ஆகவே இந்த இடத்துல பாக்குறோம், வந்து அநேகர் என்னதான் செய்வாங்களாம், ஆதாயத்திற்காக வந்து செய்வாங்களாம். அப்படிதான் நான் வாசித்தோம். உற்சாகமான மனதோடு என்ன செய்யணுமா, இந்த மந்தையை மேய்க்க வேண்டும், சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல. எனக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாரு. இந்த ஆத்மாக்களை வைய கூடாது. அந்த ஆத்மாக்களை கண்டிக்கணும், அதே நேரத்துல அன்பு செலுத்தணும், அரவணைக்கணும். கண்டிக்கிற இடத்துல கண்டிக்கணும். அந்த சுதந்திரம் கொடுத்துட்டு அத வசனம் அதான் சொல்லுது, சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல. வந்து பாஸ்டர்னா பெரிய பதவி நினைக்கிறாங்க. ஊழியர்னா வேற ஒரு அடிமை, வேலைக்காரன். தேவனுக்கு நான் வேலைக்காரங்க. அந்த பவுல் சொல்றாரு, அவரே என்ன சொல்றாரு, அப்போஸ்தலரே நான் கடைசியானவன் சொல்றாருங்க. தன்னை தாழ்த்துறான், குப்பை என்று தாழ்த்துறாரு. அநேக சபைகள்ல வந்து இருமாப்பா பாஸ்டர் பதவி இருக்கு, நீ பாஸ்டரா சுவிசேஷகரான்னு தெரியாது. ஆனா வந்த விசுவாசிகளை வந்து பயங்கரமா நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு சிலர் எல்லா சபையிலும் போயிட்டு தான் வந்திருப்பீங்க ஒரு சிலர். ஆகவே இந்த வசனத்துல அதான் பாக்குறோம், சுதந்திரத்தை இருமாப்பா ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு என்ன செய்யணுமா, மாதிரியிலாகவும் நான் மாதிரியா இருக்கணும். இங்க இந்த கூட்டத்துல ஒரு விசுவாசி இருக்காரு, என் விசுவாசி தான், புதிய விசுவாசி. நான் வேம்பாருக்கு வந்த புதுசுல நான் எங்க போறேன், நான் என்ன செய்யறேன்னு அவர் எனக்கே தெரியாம பார்த்திருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா வந்து நான் தேவனுக்கு நான் பயப்படுவேன். நான் தகாத கடையில இதுவரைக்கும் நான் டீ குடிக்க மாட்டேன், சும்மா வீட்டிலேயே குடிக்க மாட்டேன். நமக்கு என்ன சோழி பாருங்க, பெரும்பாலும் நான் போக மாட்டேன். அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நடவடிக்கையை கவனிப்பாங்க, நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. நான் பேச்ச கவனிப்பாங்க. அவ ஒழுக்கமானவனா ஊழியர்னா இப்ப வந்து அநேகரை நம்ம பாக்குறோம், ஆண்டவருடைய பேரை சொல்லி அநேக யாரையும் நம்ப முடியல, அதனால அவங்க பாக்குறாங்க. இந்த சகோதரனைய 1 நாள் 2 நாள்ல ஒரு 6 மாசமா அப்படி பார்த்திருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அதை பார்த்துதான் வீட்டுக்குள்ள வந்து அவங்க சரி யாராவது ஒண்ணு சொல்லிட்டு அவர் சத்தம் போட்டுருவாரு பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம நடத்திய, அதுக்கு பிறகு எனக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல பாருங்க, மாதிரியா இருக்கணுமா, யாருக்கு, விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும், ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு மாதிரியா இருக்கணும். நடத்தையிலேயே நம்ம என்ன செய்யலாம், ஆதாயம் பண்ணி கொள்ளலாம். நீ சுவிசேஷம் சொல்லணும் அவசியம் இல்ல, ஒரு நடத்தையை பார்ப்பாங்க. அதான் உண்மையான தேவனுடைய பிள்ளைப்பா. அதுலயே அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. அந்த இடத்துல அதான் பாக்குறோம். மந்தைக்கு என்ன செய்யணும், மாதிரியா இருந்தா தான் நீ சொல்ல முடியும், அவங்கள நடத்த முடியும். வாசிங்க, கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது, பிரதான மேய்ப்பர் யார், கர்த்தர் தான் பிரதான மேய்ப்பர். நாங்களும் யாரு, சின்ன மேய்ப்பர்கள். உங்களை மேய்க்கிற ஊழியர் நாங்களும் சின்ன மேய்ப்பர். பிரதான பெரிய மேய்ப்பர் யார் தான், அவர் தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. ஒரு நாள் வருவார், கண்காணிப்பு செய்யணும். சபையில என்ன நடக்குது, என்ன தப்பு நடக்குது, அதை கவனிச்சு பார்க்க வேண்டும். ஆகவே வந்துட்டு நம்ம அதெல்லாம் ஆண்டவர் கேட்பாருங்க. ஒரு ஊழியத்தை சபை, அதான் அம்மா வந்து வந்த புதுசுல வந்து அந்த ஊழியத்தை கொடுத்துட்டேன். தேவனும் நீங்க தான். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வார்த்தை இதுவரைக்கும் போன ஸ்தாபனத்துல யாருமே சொன்னதில்லை. ஆளை போடுவாங்க, எங்க போறாங்க என்னன்னு கண்காணிப்பாங்க. யார, நம்ம விசுவாசிகளை கண்காணிக்கணும், ஊழியரை கண்காணிக்கிறதுக்கு தலைவர் போட்டிருப்பாங்க. ஆனா இந்த சபையில எல்லாமே வந்து சகலமும், அது விசுவாசி கூட சொன்னாங்க, காணிக்க பாடல் வந்து பாடணும். இங்க காணிக்க பாடல் இதெல்லாம் கிடையாது. அங்க வேம்பார் சபையில கூட நாங்க இல்ல. அந்த அம்மா வந்து ஒரு காணிக்க பாடல் யாருக்காவது சான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி காணிக்க எடுக்கிறோம். நான் ரொம்ப நாள் எடுக்கல. காணிக்க பாடல் படிச்சு போடுறத விட காணிக்க பாடல் எல்லாம் கூட்டம் முடிச்சுட்டு அவரவர் என்ன செய்வாங்க, போட்டு போவாங்க. அன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் கூடத்தை இருக்கும். காணிக்க பாடல் படித்த அன்னைக்கு இந்த 500 ரூபாய் தான் இருக்கும் பாருங்க. அப்படி ஆனா இப்ப ஆண்டவர் உயர்த்திட்டு வராரு. ஆகவே இந்த இடத்துல நம்ம அதான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாசிங்க. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். வாடாத கிரீடம், வாடாத கிரீடம்னா வாடுற கிரீடம் இருக்கா இல்லையா,
வந்து அப்படி நம்ம செய்தான் இந்த தேவனுடைய சபையை, தேவனுடைய மந்தையை உண்மையாக நம்ம மேய்க்கணுங்க. பூமியில நினைச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த பூமியில நம்ம நினைக்கிறோம், நம்ம பூமியில செய்யற ஒவ்வொன்றும் ஜீவ ஞாபக புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கான். வர்ற நாட்கள்ல பார்ப்போம். 5 புஸ்தகத்தை பற்றி இருக்கு பாருங்க. அதுலதான் ஞாபக புஸ்தகம். அதுல நம்ம பேர், நம்ம என்ன பூமியில செய்யறோமோ அது போற எழுதப்பட்டிருக்கோம். ஆகவே நாம் பயந்து நாம் செய்யும் போது இந்த மந்தைய கண்டிக்கும் போது கண்டிக்கணும். அதே மாதிரி அன்பு செலுத்தணும். அரவணை சத்தியத்துக்குள்ள வழி நடத்தணும். மெயின் அதுதான், சத்தியத்துக்குள்ள வழி நடத்தணும். வழி நடத்தும் போது அத நம்ம கொடுக்கப்பட்ட ஆத்மாவை, அது மாத்திரம் இல்ல, அவர் வரும்போது நமக்கு பின்னாடி பாப்பாரு எத்தனை ஆத்மான ஆதாயம் பண்ணணும். நம்ம சபைக்கு வர ஒவ்வொரு ஆத்மாவும், ஒரு ஆத்மாவும் ஒரு வருஷத்துல ஒரு ஆத்மா நீங்க ஆதாயம் பண்ணு சொன்னேன். எல்லாருமே நினைத்ததுக்கு மேலாக தான் 2, 3 ஞாயிற்று புது புது ஆத்மா தான் வரும் என் சபைக்கு பாருங்க. எல்லாரும் கனி கொடுக்குறாங்க. ஆகவே இந்த கனி கொடுக்கிறவர்களா இருக்கும் போது நான் ஒரு ஆள் சுவிசேஷம் சொல்லி சபை பெருகாது. அதே ஜனங்களை கனி கொடுக்க வைக்கணும். மிகுந்த கனி கொடுக்கிறவர்கள் தான் தேவன் என்ன செய்யறார், வந்து அவர் மகிமைப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல அதான் பாக்குறோம். வாடாத கிரீடத்தை பெறணும்னா நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய மந்தைய நாம் ஊழியக்காரர்களாகி நாம் என்ன செய்யணுமா, வந்து மனப்பூர்ணமாய் வந்து நம்ம எதையும் எதிர்பார்க்காம நாம செய்ய வேண்டும். அதுதான் உண்மை. இந்த வேம்பாருக்கு வந்த பிறகு அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் என் ஜீவியத்திலே மாற்றத்தை தந்தார். எவனாவது ஒருத்தன் சொல்லிட்டானா அவனை ஒன்னும் ஏதாவது வழி பண்ணாம விட மாட்டேன். இந்த மூத்த பிள்ளை இறந்த பிறகுதான் இப்ப 3 வருஷமா அடங்கி இருக்கேன். ஊழியத்துக்கு வந்தாலும் பாருங்க என் சுபாவம் மாறப்படாமல் இருந்துச்சு. ஆண்டவர் நம்ம சுபாவம் ஒரு மனிதனுக்கு மாறாத பட்சத்துல தேவன் கிரியை செய்ய முடியாது, ஊழியத்தை உயர்த்த முடியாது. ஏதோ இந்த ஆத்மாக்களை கொடுத்தாரு, அது ஒண்ணு பாருங்க. ஆனா வந்து என் ஜீவியத்துல ஒரு சில மாற்றங்கள் இல்லாததை கண்டேன். ஆனா இந்த வேம்பாருக்கு வந்த பிறகு இந்த 7 நாள் உபவாசம் இருந்து நான் அழுதேன், கண்ணீர் விட்டு, ஆண்டவரே இனிமே எது நான் தப்புப்பா, துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுதான் நீங்க சொல்லிருக்கீங்க. வசனம் வந்தால் நீ சொல்லிட்டு போவ, நான் என்னால இருக்க முடியாது. நான் கேள்வி கேட்பேன் ஆண்டவரோட, மன்னியும் அப்பா சொல்லிட்டு இப்ப பாருங்க எனக்கு ஜீவியத்துல ஒரு மாற்றம் உண்டான பிறகுதான் எனக்குள்ள ஒரு சமாதானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. ஆனா இந்த நிமிஷத்துல வந்தாலும் நான் அங்க போவேன், அந்த நிச்சயம் எனக்கு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல நம்ம அப்படி இருக்கணும். அப்படி வந்து இந்த மந்தை, தேவனுடைய மந்தையை அப்படி மேய்த்த வாடாதி கிரீடத்தை ஆண்டவர் தருவார். 4வது அழிவில்லாத கிரீடம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24, 25. அழிவில்லாத கிரீடம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். எல்லாரும் ஓடுவாங்க, நான் மட்டும்தான் ஓடுவேன், நீ ஓடாதுன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் என்னதான் செய்வாங்களா, ஓடுவார்கள். நம்மளும் கர்த்தரை நோக்கி, இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இயேசுவை நோக்கி ஓடுகிற எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்லா தூங்குறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு சிலர் இருப்பான், அவங்கதான் என்னதான் செய்வாங்க, வந்து தூக்கம் வந்தாலும் நீங்க எதிர்த்து நிக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கனநித்திரியின் ஆவின்னு பாக்குறோம். ஆகவே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க என்ன செய்யணுமா, ஓடுங்கள். பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடணும். நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க இரவு ஜெபத்துக்கு. உங்களை விட பவுல் சொல்லுவாரு, வந்து கிறிஸ்து உங்களுக்குள்ள பிறக்கும் அளவு நான் கற்ப வேதனைப்படுகிறேன்னு சொல்லுவாரு. நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு அதிசயம் நடக்கிற வரைக்கும் நான் கற்ப வேதனைப்படுறேன். உண்மையிலேயே அதிசயம் அதுதான். வந்துட்டு ஆண்டவரே ஒரு அதிசயம் நடக்கணும். இந்த இரவு ஜெபத்துக்கு போய் ஒண்ணுமே நடக்கலன்னு சொன்னா எனக்கு கேவலம், அதை விட உமக்கு கேவலம். ஆண்டவரே ஒரு சில குறைபாடு இருக்கத்தான் செய்யணும், நீங்க மன்னிங்கப்பா, மன்னித்து அற்புதம் செய்யணும். நான் ஜெபம் பண்ணிட்டு தான் பயந்துட்டு தான் நான் வந்திருக்கேன். ஆகவே என் தேவன் கைவிட மாட்டார். இந்த இடத்துல கூட நாம் பார்க்கணும், பெற்றுக்கொள்ளத்தக்க என்ன செய்யணுமா, நான் ஓடணும். ஏனோ தோணும், ஏதோ ஊழியத்தை கொடுத்துட்டாரு, ஏதோ நம்ம ஆண்டவர் ரட்சித்துட்டாரு, ஏதோ சபைக்கு போவோம் வருவோம்னு இல்ல. தேவன் உங்களை ரட்சிக்கும் போதே ஒரு தாளந்தான் உங்க கையில கொடுத்துதான் ரட்சிப்பார். ஆகவே சுவிசேஷம் சொல்ற ஊழியமா இருக்கலாம், ஒவ்வொன்றும் ஏகப்பட்ட ஊழியம் பார்க்க நேரம் இல்ல. ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துல உண்மையாக இருக்கணும். பெற்றுக்கொள்ளத்தக்க என்ன செய்யணுமா, ஓட வேண்டும். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமா இருப்பார்கள். எல்லாவற்றிலும் இச்சையடக்கம்.
ஆவியின் கனியில் கூட 9வது கனி இச்சை அடக்கம். இந்த இச்சை அடக்கத்தை அநேகருக்குள்ள என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. இச்சை அடக்கம் வேணும், எல்லாவற்றிலும் வேணுங்க. எல்லாவற்றிலும் நீங்க புரிஞ்சுக்கிருவீங்க. எல்லாவற்றிலும் பேச்சிலும் ஒவ்வொன்றிலும். சேலை கூட பட்டு சேலை 1 லட்சம் ரூபாய் கொடு, 50,000 ரூபாய் கொடு. ஒரு இச்சை அடக்கம் இல்லாததான தகுந்த வஸ்திரம் தான் நாம் உடுத்த வேண்டும், வேதம் சொல்லுகிறது. இது மாத்திரம் இல்ல, இச்சை அடக்கம். நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் பந்தய சாலையில ஓடும் போது ஒரு இச்சை அடக்கம் நமக்கு வேண்டுமா? அவர்கள் இச்சை அடக்கமா இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு தான் அவங்க என்ன செய்யறாங்க, அதுக்கே ஒரு இச்சை அடக்கம். அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அப்படி செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழிவில்லாத கிரீடத்தை பெறத்தான் நம்ம அப்படி பிரயாசப்படுகிறோம். ஆகவே நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு நிச்சயம் உங்களுக்குள் இருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே அவர் தருவார். அழிவில்லாத கிரீடத்தை கர்த்தர் தருவார். இதுவரைக்கும் ஒவ்வொன்றா சொல்லுங்க பாப்போம். முதலாவது என்ன பார்த்தோம்? நீதியின் கிரீடம். 2வது வாடாத. இந்த 5 கிரீடத்து மனப்பாடமா சொன்னீங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமை பிரேஸ் இருக்கு உங்களுக்கு. அங்க சொன்னவங்களுக்கு எழுந்து இந்த 5 வித கிரீடத்தை பார்க்காம சொல்லணும். இப்பயே மனப்பாடம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம். ஆகவே இந்த 5வது நாம் பார்க்கிறோம், மகிழ்ச்சியின் கிரீடம். 5வது என்ன? மகிழ்ச்சியின் கிரீடம். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 19, 20 இந்த வசனத்தை சீக்கிரம் வாசிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது பாத்தீங்களா? ஹல்லேலூயா. அந்த கிரீடத்தை பற்றி நம்ம எடுத்தோம், உங்க நினைவு இருக்கா? வேம்பார்ல அப்பதான் ஒவ்வொரு விசுவாசி தலையை நான் பார்த்தேன் ஆவிக்குள்ள. நினைச்சு யார் யார் தலையில உண்மையான கிரீடம் இருக்கு, எத்தனை பேரோட கிரீடம் பிளாஸ்டிக்ல பேப்பர்ல செஞ்சிருக்கு சொல்லிட்டு நானே ஒண்ணு யோசனை பண்ணி பார்த்தேன். பாருங்க, அப்படி நம்ம பார்க்கணும், சும்மா இல்ல. ஆனா நம்ம இது சரியா ஓடிக்கிட்டு இருக்கோமா? நான் உண்மையான கிரீடம் இருக்கா, இல்லைன்னா ஒரு பேப்பர்ல கூட கிரீடம் வச்சிருப்பாங்க பாருங்க, அது அழிகிற கிரீடம். நான் நினைச்சு எனக்குள்ளே சிரிப்பு வந்துச்சு. ஆகவே இந்த திருவசனத்துக்கு முன்பாக நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஏதோ கடமைக்கு ஜனங்களுக்கு பாருங்க, ஏதோ கடமைக்கு வாரோம். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு என்னதான் கிடைக்குமா? கடைசியில சொல்லுவாங்களே, ஃபர்ஸ்ட் செகண்ட் பிரேஸ் கிடைக்கும். கடைசியில ஆறுதல் பிரேஸ். ஆறுதல் பிரேஸ் மனசு நொந்து போய் வீட்டுக்கு போயிடக்கூடாது. இந்த ஆறுதல் பிரேஸ் கொடுப்பாங்க. அப்ப ஆண்டவர் வரும்போது கூட இந்த ஆறுதல் பிரேஸ் கூட கிடைக்காது. உண்மையா நடக்கலனா அவர்கிட்ட முகதாட்சியமே இல்ல. அது ஊழியர்களா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், ஆறுதல் பிரேஸ் இருக்காது. நம்மளே என்ன செய்யும், எல்லாரும் கிரீடத்தை வச்சிருக்காங்கப்பா, அழிவில்லாத கிரீடம், ஜீவ கிரீடம், ஒவ்வொன்று சுவிசேஷம் சொன்னாங்க, அது நீதியின் கிரீடம். அப்ப ஒவ்வொரு கிரீடத்துக்கும் உண்டு. இந்த 5 கிரீடத்தையும் ஒரு ஆள் பெறலாமா? வேதம் சொல்லுது பெறலாம். ஒரு கிரீடத்திலேயே பாருங்க. அதே மாதிரி எத்தனை ஆத்மாக்கள் நீங்க ஆதாயம் பண்றீங்களோ, இந்த கிரீடத்துல முத்துக்களாய் ஒவ்வொரு ஆத்மா ஒரு முத்துக்கள் என்று வேதம் சொல்லுது. ஆகவே அப்படி எதுவுமே செய்யல, ஏதோ கடமைக்கு வந்தோம் போனோம்னு இருந்தா அவள் நம்மளே செஞ்சு ஆண்டவர் தர மாட்டார். நம்மளே ஏதாவது பேப்பர்ல இலையில செஞ்சு தலையில வச்சுக்கிற வேண்டியதுதான். ஒரு காத்து அடிச்சுச்சுன்னா, சூறாவளி காத்து, சின்ன காத்து அடிச்சாலும் பிடிக்கிட்டு ஓடிடும். ஐயோ என் கிரீடா பாருங்க. அப்ப நம்ம யோசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த அழிவில்லாத கிரீடத்தை எத்தனை பேர் நீங்க பெறணும்னு ஆசைப்படுறீங்க? அப்படி சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி இந்த நடு ராத்திரியில இந்த தாகத்தோடு நீங்க சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 5 வித கிரீடமும் நமக்கு தராம யாருக்கு ஆண்டவர் தருவார்? தராம விட்டுருவாராக்க நம்ம ஆண்டவர்? நம்ம சும்மா விடுவோமா? என்ன ஆண்டவரே நீங்க தராம விட்டுருவீங்களா? உங்களுடைய பிள்ளைப்பா நானு, நான் நீங்க எனக்கு தருவீங்க, நான் உறுதியாக இருக்கணும். அதே நேரத்துல ஆண்டவர் தருவார். வீட்டை போட்டு உள்ள உட்கார்ந்தா எதுவுமே என்ன செய்யாது, வானத்திலிருந்து பொத்துன்னு விழுகாது. விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று பார்க்கிறோம். நம்ம கிரியை செய்யணும், பாடுபடணும். அதான் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, கிராமத்தோறும் பட்டணத்தோறும் சுற்றி திரிந்தவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரையே நாம்
மேன்மை பாராட்ட வேண்டும். என் ஜனமே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். கிருபையும் நியாயத்தையும் குறித்து நாம் தேவனை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். சிலுவையை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எந்த அளவுக்கு நான் ஒன்றும் இல்ல ஆண்டவரே, விஷயம் நீங்க எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லப்பா, என்னால பேச தெரியாது, ஜெபிக்க தெரியாது ஆண்டவரே, எனக்கு எந்த அறிவும் இல்லை. உங்களுக்கு அறிவு இருந்தாலும் ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லப்பா, என்னால ஒன்றும் செய்ய முடியாது, எதையுமே நான் கட்ட முடியாது, இடிக்க முடியாது, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்க என்னை உயர்த்துங்க, நீங்க எனக்குள்ள வந்து ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க நடத்துங்க. நீங்க தன்னை தாழ்த்த வேண்டும். இந்த ஒரு இடத்துல பார்க்கிறோம், லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரத்துல பார்க்கிறோம், பரிசேயன் ஆயக்காரனை பற்றி பார்க்கிறோம். இந்த ஆயக்காரன் வேற ஒண்ணுமே செய்யல. இந்த இடத்துல பார்க்கிறோம், 2 பேர் வந்து 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்க தன்னை உயர்த்துறான் பாருங்க. அவன் மூழ்கி ஞானஸ்தானத்தை எல்லாம் சகலத்து இருக்கிறவன் தான். பரிசேயன் தன்னை உயர்த்து அசம்பாங்கலாம் தாரேன் எல்லாம் அங்கேயே சோழி முடிஞ்சு. அவன் ஜெபம் போகுமா? கூரைக்கும் போல இந்த ஜெபம் போகாதே போக தன்னை வந்து மற்றவங்களை குறைச்சி, ஆயக்காரனை குறைச்சி தன்னை உயர்த்துறான். அங்கேயே சோழி முடிஞ்சு வந்து அடுத்து வாசிக்கிறோம், தொடர்ந்து வாசிங்க. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். வெளியில ஜெபம் பண்ணல, தனக்குள்ள ஆலயத்துக்குள்ள அவன் ஜெபம் பண்றான், இருதயத்துல ஜெபம் பண்றாங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு தூரத்துல நின்று, ஆண்டவரை ஆலயத்துக்குள்ள வர தகுதி இல்லப்பா. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு நேராக துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றார். ஆண்டவரே இயேசுவே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று ஆயக்காரன் சொன்னார். ஜனமே, இந்த 14வது வசனத்துல பார்க்கிறோம், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பாத்தீங்களா? இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் என் ஜனமே. விஷயம் அதுதான். நீங்க தாழ்த்திட்டா நீங்க உயர்த்தப்படுவீங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அநேகர் ஊழியர்களும் நான் பார்த்திருக்கிறேன், அநேகர் உண்மையாகவே தன்னை தாழ்த்தி இருக்காங்க. ஆனா படிப்பு பதவி எல்லாம் இருக்கலாம், ஆனா உண்மையாகவே ஆண்டவர் தாழ்த்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தாழ்மையை கர்த்தர் தான் தர வேண்டும். உங்களுக்கு பெருமை இருந்தா ஆண்டவரே இந்த பெருமையை எடுத்து போடுங்கப்பா. இந்த மனத்தாழ்மையை தாங்க. ஒரு மனிதன் உயர்த்தப்படுவதற்கு மெயின் காரணம் தாழ்மை தான். மனத்தாழ்மை. நான் ஒரு இடத்துல போகும்போது, இங்க இல்ல ஒரு இடத்துல ஊழியம் பார்த்த இடத்துல செய்தி கொடுக்க போகும்போது கூட அங்க சமையல் பண்ணேன். இந்த செய்தி கொடுக்க வந்தவர் சமையல் பண்றாரப்பா. அதுக்கு யாரா ஒரு ஆளு சொல்லிருச்சு, ஆளு கும்பலம் வந்து பார்த்தாங்க. செய்தி கொடுக்கிறவரு அப்பா வந்து ஒரு பெருமை இல்லாம தாழ்மை அப்படி செய்யறாரு. அது ஒரு சாட்சியாத்தான் இருந்துச்சு பாருங்க. அப்ப வந்து அந்த இடத்துல நம்ம பாக்குறோம் எந்த அளவுக்கு. இதுல மாத்திரம் இல்ல, ஒவ்வொன்றும் நம்ம தாழ்மைப்பதான் வந்து ஆண்ட உயர்த்த விஷயம். அது நம்ம எதுவுமே செய்ய வேண்டியது இல்ல. ஒவ்வொரு காரியத்திலும் தாழ்மையா நீங்க நடந்து பாருங்க. விசுவாசிகள் ஊழியர்களும் கர்த்தர் உயர்த்துவதற்கு இது பெரிய ஒரு காரணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் கர்த்தரை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். சங்கீத புஸ்தகம் 20வது அதிகாரம் 7, 8 இந்த வசனத்துல நேரம் இல்லாததுனால நான் வாசிக்கிறேன். சங்கீத புஸ்தகம் 20வது அதிகாரம் 7, 8 இந்த வசனத்துல சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தோ மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். எவர்கள் மேன்மை பாராட்டின தனங்கள் முறிந்து விழுந்துட்டாங்க. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நாம் ஜீவனுள்ள தேவனை நாங்க ஆராதிக்கிற ஜனம். தன்னை தாழ்த்தி
ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் இருக்கிற ஜனம், இயேசுவை நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற ஜனம், இயேசுவை கர்த்தரை தவிர ஒரு ஊழியக்காரனவோ விசுவாசிகளவோ நான் உயர்த்தி பேச மாட்டேன், மேன்மை பாராட்ட மாட்டேன். என்னை ரட்சித்த தேவனை மாத்திரம் நான் மேன்மை பாராட்டுகிற ஜனம். ஆகவே நான் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறேன். இந்த ஜனம் பாருங்க, எத்தனை பேர் நாம் சொல்ல முடியும்? நாம் ஜெபிக்கும் போதும் கூட நம்மை தாழ்த்தி விசுவாசத்தோடு உறுதியோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசுவது. நாம் பண்ணின விண்ணப்பத்திற்கு பதில் வரும் வரை யாக்கோவை போல நாம் ஜெபிக்க வேண்டும். என் ஜனமே, ஒரு உறுதியோடும் ஒரு விசுவாசத்தோடும் நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு பதில் தரும் வரை, அவரிடத்தில் மறு உத்தரவு வரும் வரை நாம் ஜெபிக்க வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசித்து நாம் முடிக்கலாம். சீக்கிரம் பிரசங்கத்தை முடிங்கன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. சரி, இப்ப போனாலும் வந்துட்டு நீங்க சமையல் நடுராத்திரியில பண்ண மாட்டீங்க. 4 மணி 5 மணிக்கு தான் வந்துட்டு இரவு ஜபங்கிறது பெரும்பாலும் 5 மணி தான். மற்ற இடங்கள்ல உங்களுக்காக தான் அம்மா சீக்கிரம் வந்து சரி வீட்டுக்கு விட்டுருவோம்னு சொல்லிட்டு தயவா ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே பாதி ஆத்மா சரீரம் தூங்கிட்டு இருக்கு. ஆகவே சீக்கிரம் முடிச்சிடலாம். இந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிப்போம். ஆனா நீங்க தூக்கத்தை தியாகம் பண்றதுனால இதுல பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. வந்துட்டு நான் உணர்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். அதுல நான் வந்து பலவித இது மூலமாக நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். 2 நாளாகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 11வது வசனம். நீங்க ஜெபிக்கணும். பதில் வரலையா நீங்க என்ன செய்யணும்? இந்த இடத்துல ஆசான்னு ஒருத்தர் பாக்குறோம். அந்த ஆசா பாருங்க, தேவனாகி கர்த்தரை நோக்கி பிடிவாதம், அவருடைய ஜெபமே வித்தியாசமா இருக்கும். ஆகவே பதில் வரல நீங்க என்னதான் செய்யணும்? வீடுகள்ல இருந்து ஜெபிக்கணும். ஆலயத்துக்கு வரும்போது விடக்கூடாது. பதில் வர வர ஆண்டவனை விட மாட்டேன், உண்மையை நம்பிதானே வந்திருக்கிறேன். நீங்க பிடிவாதமா ஜெபிக்கணும். இந்த ஒரு மனிதன் பாருங்க, பழைய ஏற்பாடு காலத்துல புதிய ஏற்பாடு காலத்துல நம்ம எந்த அளவுக்கு நாம் ஜெபிக்கணும் பழைய ஏற்பாடு காலத்திலே பாக்குறோம். வாசிங்க எடுத்தவங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, யாரை நோக்கி கூப்பிட்டாரா? மனுஷரை நோக்கி கூப்பிடுறவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடுறவங்க சொல்லுங்க, ஹல்லேலூயா. எல்லாரும் விழிப்பாத இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆசா பாருங்க, தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு ரேசான காரியம். அவர் சொல்றாரு, உனக்கு ரேசுதான்ப்பா, எனக்கு கடினம் தான். நீ ஈஸியா செஞ்சுட்டு போயிருவ. சத்துரு எங்களுக்கு முன்பாக சேனையா வருது, நீ அவங்களுக்கு துணை நின்று ஈஸியா செஞ்சுட்டு போயிருவ. என்னால நடக்கவே முடியல. இந்த ஆசா பாருங்க, அவர் சொல்லியிருப்பார், என்னால நடக்கவே முடியல, சக்தி இல்ல ஆண்டவரே, எப்படியோ உங்களுடைய நாமத்தை நம்பி வந்துட்டேன். அதான் சொல்றாரு, வந்து இந்த இடத்துல நம்ம உமக்கு ரேசான காரியம். இந்த இடத்துல நான் கவனிக்கணும், உரிமை கொண்டாரு. என் தேவன் நீங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நீ என் தேவன், சத்துருக்களுடைய தேவன் இல்ல. அவங்க உண்மை ஆராதிக்கல, நாங்க உண்மையா ஆராதிக்கிறோம், வந்துட்டு உண்மை துதிக்கிறோம். அதனாலதான் அவர் சொல்றாரு, அப்பப்ப வந்து பாருங்க உரிமை கொண்டாடுறாரு. எங்கள் கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். வந்தோம். மறுபடியும் பாருங்க, நீங்க என்ன சொல்றாரு? நீர் எங்கள் தேவன். அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, ஆசாவுடைய ஜெபம் அதான் பாக்குறோம். ஆண்டவரே நீங்க இதெல்லாம் உனக்கு ரேசான காரியம் அப்பா. எப்படியும் அவரு கரத்திலே கொடுத்துட்டாரு. இந்த வசனத்துல அதான் பாக்குறோம். என்னால நடக்க முடியாது, பேச முடியாது, அந்த அவ்வளவு ஒரு கூட்டத்தை என்னால ஜெயிக்க முடியாது, என் சரீரத்து பலனே இல்ல, உன் கரத்துல கொடுத்துட்டேன், நீங்க தான் என்ன செய்யணும்? ஜெயத்தை எனக்கு வாங்கி தரணும். அவர் ஒதுங்கிட்டார். நீ ஜெயத்தை வாங்கி தரலன்னா உனக்குதான் கேவலம். பாருங்க, எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அதிசயங்களை செய்து செங்கடலை பிளந்து அப்படிலாம் கொண்டு வந்தாரு. அப்படிப்பட்ட தேவன் தோத்து போயிட்டார். உன்னுடைய நாம அடிப்படம் பாத்துக்க. அவர் ஆசை தனியா என்ன செஞ்சிட்டாரு? ஏதோ சொல்லுவாங்களே, படைக்கு பிந்து பந்திக்கு முந்துன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க.
அதே மாதிரி படம் வந்த உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு, கர்த்தருடைய கரத்துல கொடுத்து, ஆண்டவர் என்னால இந்த சேனைக்கு முன்னாடி என்னுடைய பலத்துல ஒண்ணும் செய்ய முடியாது, நீ பராக்கிரமசாலி, ஜெயத்தை தருகிற தேவன் நீங்க தான், எனக்கு தெரியாது, உன் கரத்துல கொடுத்துட்டேன், என்ன செய்வேன் எனக்கு தெரியாது. ஓரமா ஒதுங்கி உட்கார்ந்துட்டாரு. இந்த ஆசா ஜெபத்தை கொடுத்து, ஆண்டவரே இந்த விண்ணப்பம் உம்முடையது, இன்னைக்கு ஜெயத்தை, யுத்தம் உன்னுடையது, யுத்தமோ உம்முடையது, ஜெயம் என்னுடையது, ஜெயத்தை வாங்கிட்டாங்க. இந்த ஆசா பாருங்க எவ்வளவு, இந்த ஜெபத்துல நீங்க கூப்பிடணும், அப்படி பதில் வரலையா, என்ன ஆண்டவரே நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சங்கீத புஸ்தகத்துல தாவீது சொல்றார், மௌனமா இராதியும் சும்மா இராதியும் அவர் சொல்லுவார், நீங்க கேட்கணும், ஆண்டவரே பதில தாங்கப்பா, வேற யார்கிட்ட நாங்க கேட்போம் தாங்க, நீங்க மனுஷர்கிட்ட கேட்டா அது வராது. நீங்க கேட்கிற காரியமெல்லாம் மனுஷரால் ஆகாத காரியம், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால எல்லாம் கூடும். நீங்க உரிமையோடு நீங்கள் கேட்க வேண்டும். இந்த ஜெபத்துல என்ன செய்யணும், யாக்கோபை போல நீங்கள் கேட்க வேண்டும். என் ஜனமே, நாம் ஜெப வீரர்களாக நாம் மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேம்பார் சபையில ஜெபம் சொன்னா அவ்வளவு ஜெபம் பண்ணுவாங்க. இங்க நம்ம மக்கள் தான் இருக்கிறோம், நம்ம அம்மா தான், வேற யாரும் கிடையாது. இப்ப நல்ல ஜெபம் பண்ணலாம், என்னதுல அவ்வளவு வெக்கம் பாருங்க. வந்து ஜெப வீரர்கள், ஜெப வீரர்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அவ்வளவுதானா? நீங்களா 3 அல்லேலூயா சொல்லுங்க. ஜெப வீரர்கள் அகராதி பிடித்த பயலா இருக்கும் போல அல்லேலூயா போட்டு ஜெபிக்க விட்டுறானோன்னு நீங்க மனசுல நினைக்கலாம். அப்படியெல்லாம் நான் தர்ம சங்கடத்தை உண்டு பண்ண மாட்டேன். ஆகவே நீங்க ஏன் சொல்ல வர, இந்த ஆசா பாருங்க வெக்கப்படலையே, வந்து ஆண்டவர்கிட்ட அவ்வளவு ஜெபம் பண்ணாரு. ஆகவே வந்து நீங்க ஜெப வீரர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த சபையில ஜெபம் இருக்கோ அங்க என்ன உண்டு, ஜெயம் உண்டு. அதுதான் உண்மை. இந்த கூடாரத்துல ஜெபம் இருக்கிறதுனால விடுதலை உண்டாகுது. நால்மாவடிக்கு ஏன் போறாங்க சொல்லுங்க பாப்போம். இரவும் பகலும் ஜெபம் நடக்கும், வேற ஒண்ணும் இல்ல. அங்க ஜெபம், ஜெபம், ஜெபமே ஜெயம். அப்ப எந்த சபையில ஜெபம் இருக்கோ இரவும் பகலும் அங்க பெரிய ஒரு அதிசயம் நடக்கும், ஜெயம் உண்டாகும். ஆகவே நீங்க ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஜெப வீரர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம் என் ஜனமே. நாம் அவரை நோக்கி இந்த வேளையில் நாம் பார்ப்போமாக. கர்த்தர் ஒரு நாள் வருவார், மத்திய ஆகாயத்தில் அவர் வெளிப்படுவார். அவருடைய வருகை வரும்போது அவரை சந்திக்க நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக வேண்டும். அது வரைக்கும் நாம் எப்பொழுதும் நாம் ஆயத்தமாக காணப்பட வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 35 37 வரை நாம் பார்க்கிறோம். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். எதுல விழித்திருக்கணுமா? நம்ம சரீரம் தூங்கினாலும் ஆத்மா தேவனை நோக்கி விழித்திருக்கணும். அப்படி இருந்தா தான் எக்கால சத்தம் கேட்கும் போது வந்து சத்தம் உங்க செவியில கேட்கும். இந்த இடத்துல அதான் பாக்குறோம், விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலேயோ நடுராத்திரியிலேயோ, இந்த நடுராத்திரியில தான் நம்ம தேவ சமூகத்தில் இருக்க அவர் வருகை இந்த நிமிஷத்துல இருந்தா நம்ம பாக்கியவான்கள். ஆகவே ஆயத்தமா இருக்கணும். இந்த வசனம் அதான் சொல்லுது, நடுராத்திரியிலேயோ சேவல் கூவும் நேரத்திலேயோ காலையிலேயோ எப்பொழுதும் வருவார் என்று நீங்கள் அறியீர்கள். 36வது வசனத்துல நீங்கள் நினையாத வேளையில் வந்து உங்களை தூங்குறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். இப்போ ஒரு கூட்டம் தூங்குது, ஒரு கூட்டம் என்ன செய்யுது, தேவ சமூகத்துல இருக்கிறோம். ஆண்டவர் வந்துட்டாருன்னா கண்ணு முழுக்க ட்ரெஸ், நம்ம ட்ரெஸ் பார்க்கலாம், ஆனா அவங்க நம்மள பார்க்க முடியாது. ஒளியின் ட்ரெஸ் ஆண்டவர் தருவார், மறுரூபத்தின் சரீரத்தை ஆண்டவர் தருவார். கண்ணு முழுக்க எல்லாம் விடிய 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு பார்ப்பாங்க, என்னடா ஒரு சத்தமும் இல்லையே. பார்த்தா நம்ம ட்ரெஸ்ஸை மட்டும் தான் பார்ப்பாங்க, என்ன எங்க போனாங்கப்பா வந்துட்டு அவங்க பார்ப்பாங்க. பாருங்க, கடைசி காலம் கிருபையின் வாசல் அடைபட போகுது. ஆகவே நம்ம ஆயத்தமா இருக்கணும். அந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிற வசனம் அதுதான் பார்க்குது. நாம் நினையாத நாளிகள் தான் ஆண்டவர் வருவார். ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்னா, நாம் எப்போதும் அப்படி சிந்தையா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுள். வேலை செஞ்சாலும் கை வேலை பார்க்கும், நம்ம சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கணும் என் ஜனமே. ஆகவே அவர் சொன்ன வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாம் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. ஆகவே இந்த இடத்துல பார்க்கிறோம், உங்களை தூங்குறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு நீங்க என்னதான் செய்யணுமா, விழித்திருக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன். சீசர்களுக்கு 12 சீசர்களுக்கு சொல்றாரு,
சொன்னதை எல்லாருக்கும், விசுவாசிகளுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் சொல்றேன்னு சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் விழித்திருக்க வேண்டும் என் ஜனமே. நாம் ஒவ்வொருவரும் ஒரு தாழ்மையுள்ள ஜீவியத்தை நாம் செய்ய அர்ப்பணிப்போமாக. எல்லாரும் எழுந்து நிற்போமாக. இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் பேசுகிறார். ரொம்பயும் கஷ்டமான வேலை இல்ல. ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே நான் ஒன்றுமில்லப்பா என்று நீ தாழ்த்துவாயானால் கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ ஒவ்வொரு காரியத்திலும் நீ தாழ்மைப்படுவாயாக. நீ பேசுற பேச்சுல கூட தாழ்மையா பேசு. உன் பார்வை தாழ்மையா இருக்கட்டும். மேட்டிமை பார்வையே உனக்கு வேண்டாம். உன் பார்வை மேட்டிமையான பார்வையா இருக்குமானால் தேவன் உன்னை உயர்த்த முடியாது. உன் செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் நீ தாழ்மையை கற்றுக்கொள்வாயாக. சின்ன ரொம்ப கஷ்டமான வேலை இல்ல. நீ கர்த்தருக்கு முன்பாக நீ தாழ்மைப்படும் போது கர்த்தர் உன்னை உடனே இந்த நிமிஷத்திலேயே உன்னை உயர்த்துவார். ஆண்டவரே நான் தாழ்த்துகிறேன் அப்பா, நான் ஒன்றும் இல்ல ஆண்டவரே. இந்த சரீரம் நமக்கு வந்து நிரந்தரம் கிடையாது என் ஜனமே. நான் வாடகை வீட்டுல இருக்கிறது. சரீரம் வாடகை வீடு. சரீரத்துக்குரியவர் அவர் வரப்போகிறார். சரீரத்துக்குரியவர் அவர் வரப்போகிறார் என் ஜனமே. ஆகவே அந்த நாம் எதுக்கோ கேரண்டி இருக்கு. இந்த காத்தாடிக்கு எதுக்கோ பிரிட்ஜுக்கெல்லாம் கேரண்டி இருக்கு என் ஜனமே. 1 வருஷம் 2 வருஷம். நம்முடைய சரீரத்துக்கு கேரண்டி இல்ல. நம்முடைய தலையிலிருந்தே கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என் ஜனமே. நாம் இந்த சரீரம் கர்த்தருடையது. ஆகவே இந்த சரீரத்துக்குரிய தேவன் அவர் வரப்போகிறார். நாம் எப்பொழுதும் ஆயத்தமா இருப்போம். கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட நம்ம அர்ப்பணிப்போமாக. அவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். அர்ப்பணிங்க. இயேசுவே உமக்கு முன்பாக ஆண்டவரே என் பேச்சில கர்த்தாவே யாரோ நான் பெருமையாக நான் பேசியிருப்பேன். ஆண்டவரே பெருமையான நான் பீத்திருப்பேன். யார்கிட்டயோ நான் பேசிருக்கேன்பா. ஆண்டவரே இந்த பெருமையான பேச்சு எனக்குள்ள இருக்க வேண்டாம். நீர் என்னை உயர்த்துவதற்கு இந்த பெருமை தான் தடை செய்கிறது என்று அப்படிப்பட்ட பெருமை எனக்கு வேண்டாம். இந்த பெருமை என்னிடத்திலிருந்து போவதற்கு எனக்கு கிருபை தாங்க. நீ தைரியமா கேளு. தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவதுதான் அவனுடைய கிருபை. ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் தாழ்மைப்படுகிறேன். ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுங்க என்று நாம் சொல்லுவோமா? ஓ ஷகண்டக துர்பக்க துட்டபக்க துர்பண்ட துர்பக்க துட ஷகண்டக துட்டபக்க துட. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். தன்னை தாழ்த்துவோமாக தேவனிடத்தில் சேருங்கள். அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரமிது எல்லா கரங்களை தட்டி உற்சாகத்துடன் ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ. அதி சீக்கிரத்தில் அது முக்கியமான நேரம். எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பொல்லான மனிதனால் ஹல்லேலூயா. பொல்லான மனுஷன் நாளுக்கு நாள் வளரட்டும். ஹல்லேலூயா. புதிதாக்கப்படுகிற நேரம் இது. பொல்லான மனித நாளுக்கு நாள் இந்த நேரம் இது. பொல்லான மனிதன் இயேசுவுக்கு உன் இதயத்தில் இடம் கொடு. ஹல்லேலூயா. ரமேது பொல்லான மனிதன். ஆண்டவர் வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரை உயிர்ப்பையும் ஹல்லேலூயா
படுகின்ற நேரம் இது உள்ளான மனித நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரே அப்பா ஒவ்வொருவரும் உயிர்ப்பியுங்கப்பா. ஹல்லேலூயா. உள்ளான மனித நாள் நேரம் இது உள்ளான மனித நேரம் இது பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. இதோ மாம்சமான யாவர் மீது இதோ மாம்சமான யாவர் மீதும் ஹல்லேலூயா உம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. ஊற்றுவேன் என்று முப்பர் வாலிபர் யாவரோ தரிசனம் சொல்வாரே. முப்பர் வாலிபர் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னத ஹல்லேலூயா. ஆமென். வல்லமை 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 இயேசுவே. ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னத பக்கத்துடா. ஓ மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிகடகதுட பக்கத்துடா. ஹல்லேலூயா. ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம ஊரோடு கூட கர்த்தர் பேசினார். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் இந்த நாட்களிலும் நம்ம ஊரோடு கூட கர்த்தர் நாளை பேசினபடினார். ஆண்டவரே, அநேக காரியத்திலே கர்த்தாவே நாங்கள் தாழ்த்தவும் ஆண்டவரே நாங்கள் இருக்கும் கர்த்தர் கிருபை செய்வதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவனிடத்தை எங்களுக்காக வைத்திருக்கிறேன். ஆண்டவரை கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதற்கு வாக்குத்தத்தமான ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர், நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆண்டவரை, எங்கள் முழு இதயத்தோடு உம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை எங்களுக்காக தருகிற கர்த்தர், ஆண்டவர் 5 விதமான கிரீடத்தை கர்த்தர் இந்த நாளே உள்ள மகன் மூலமாய் கர்த்தர்களோடு கூட பேசுகிறேன். ஆனால் உங்களிடத்தில் அன்பு கூறுவதற்கு எங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது ஜீவ கிரீடத்தை எங்களுக்காக வைத்திருக்கிறபடி நாம் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவன் தலையிலோ ஆண்டவரே பொற்கிரீடம் பூக்கும் என்று சொன்னீங்களா? ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே உடைய கிரீடங்கள் பூக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வைத்திருக்கிற கிரீடங்களிலே கர்த்தாவே
முத்துகள் பதிக்கப்பட்ட கிரீடங்களாய் இருப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனுடைய இரக்கமும் தேவனுடைய மகிமையும் இருக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து அருமையான தேவ மனிதனுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த மகனை ஆசீர்வதிங்க. ஊழியத்தில் கர்த்தரை வல்லமையாய் எடுத்து நீ பயன்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய மனைவி பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துகிற விசுவாசின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் திருச்சபை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குகிறாங்க. கர்த்தருடைய கிருபை அந்த பகுதியில் தேவனுடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய ராஜ்யம் அந்த பகுதியில் கட்டப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்திலே உங்களுடைய ராஜ்யம் கட்டப்பட கர்த்தர் கிருபை செய்கிறதுக்காக ஜெபிக்கிறோம். மகனை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. போக்கை மரத்தை கர்த்தாவே பாதுகாத்துக் கொள்ளுங்க. இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் என் தேவன் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆண்டவரை வாடாத ஜீவ கிரீடத்தை ஆண்டவரை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையை ஆஸ்வதிப்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுதந்திரே பலப்படுத்தும் ஆசீர்வதி மகிமைக்குள் மூடிக்கொள்ளும். எல்லாவற்றையும் கரத்தில் பொருட்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே.